வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு உரளம் முழக்கையும் பாட்காஸ்ட். இந்த வாரம் நம்ம பாய்ஸ்லாம் திருப்பி வந்து பேசியிருக்காங்க. என்ன டாபிக்னா 5 years ஆஃப் COVID-19 லாக்டவுன், அது குளோபல் லாக்டவுன் ஆக்சுவலியில். ஸோ இந்த 5 years கழித்து அதை ஒரு ரீவிசிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோடை வந்து நாங்கள் வந்து ஆல் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து டைம் ஆஃப் நீடில் வந்து எல்லாரும் வந்து தே ஸ்டெப்ட் அப் அண்ட் தே சேவ்ட் அஸ் பிக் டைம். ஸோ அவங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணி, அண்ட் இன் நோ மீன்ஸ் வி ஆர் ட்ரைங் டு மேக் ஃபன். இது வந்து ஒரு வெறும் ஃபன்னு அப்படிங்கிறதுக்காக இந்த எபிசோட் நாங்கள் பண்ணல. இதில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எங்கள் பர்சனலாக நாங்கள் நடந்த ட்ராஜடிஸாக இருக்கலாம், நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே எங்களுக்கு மாற்றி நாங்கள் உலகத்தை வேறு மாதிரி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் லைக் யூ, எல்லாருக்குமே அப்படி தான் நடக்குது. ஸோ அதில் எங்களோட வியூ பாயிண்ட்டை வந்து வச்சுருக்கோம். பட் அதர் தேன் தேட், ஆல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரியல் ஹீரோஸ் ஹூ ஸ்டூட் அப். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி எபிசோட். தேங்க்யூ. போறது பொண்ணு அங்க இருக்கு, வளர்க்க பொண்ணு இங்க இருக்கு, நினைக்கு நேரம் ஏது சொல்லுடைய சித்திரமே. பாடிய துதியை கவனிக்கிறா. மாங்கு மாங்கன்ற குத்தவும் மாங்கு மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி 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 நங்கினக்கடி. இது உங்கள் குரலும் உலக்கையும் பாட்காஸ்ட். ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம். இந்த டைம் வந்து நம்ம ஒரு கோர் குரூப், சின்ன குரூப்பா உட்காந்துருக்கோம். பட் ஸ்டில் நம்ம பேச வந்த டாபிக் வந்து 5 years ஆஃப் லாக்டவுன். 5th year முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா எக்ஸாக்டா இந்த மார்ச், இஃப் ஐ நாட் ராங், 23rd இந்தியால வந்து மார்ச் 23rd தான் நினைக்கிறேன். 23rd 27th தான் தெரியல, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் மார்ச் 11th வந்து நான் ஃப்ளை பண்ணி வந்தேன் இங்கேருந்து. நான் இருக்கிற ஊர்ல இருந்து இந்தியாவுக்கு நான் வந்து அது வந்ததுதான் எனக்கு பெரிய பங்கமே. சோ அதனால நானே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2019 நவம்பர் கிட்ட இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எந்த இடம் தான் சைனால, எந்த ஊரு நீங்க? ஐயோ, அது பேர் என்ன? யுஹானா ஹோஹானா ஏதோ ஒரு ஐயோ மறந்து போயிடுது எல்லாருமே. ஆமா. சோ அங்க வந்து ஆரம்பிச்சது நாங்க. சோ இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ணி வந்த ஏதோ ஒரு கேரளாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நியூஸ்ல பாத்துட்டே இருந்தோம். நான் இருக்கிற ஊர்ல வந்து ரொம்ப கிடையாதுடா அப்போ. ஆக்சுவலி ரொம்ப கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பாப்புலேஷனும் கம்மி. என்ன ஆச்சு, எங்களுக்கு வந்து சரி இதெல்லாம் வந்து பெரிய விஷயம், அப்பப்போ ஏதாவது மாதிரி வரும்ல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு போயிடும் நினைச்சுட்டு தானே எல்லாருமே நினைச்சோம். இந்தியாவுக்கு வரேன் எதுக்குன்னா, அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போறதுக்கு நான் வரேன். என் ஒய்ஃபும் பொண்ணும் இந்தியால இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு மார்ச் 11th கரெக்டா ஞாபகம் இருக்கு. மார்ச் 11th நான் கிளம்புறேன், வந்து லேண்ட் ஆகுறேன். வந்து லேண்ட் ஆகி மிட் நைட் லேண்ட் ஆகுறேன். காலையில 5 மணிக்கு இவரு எனக்கு போன் பண்றாரு, அந்த ஃப்ரெண்டு. அவரு கூட தான் உட்காந்து காஃபி எல்லாம் குடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிருக்கேன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது. பாஸ், we tested positive. என்னது பாசிட்டிவ்னா, இல்ல பாஸ் COVID-19 எங்களுக்கு அது அப்ப அது COVID-19 சொன்னாங்கன்னா என்னன்னு தெரியல அப்ப கூட. பட் இந்த மாதிரி கொரோனாவா ஏதோ சொன்னாரு, வந்திருக்கு. எனக்கு தெரியாம நான் உட்காந்து இட் இஸ் வாட் இட் இஸ் ரைட். சோ அதை யாரும் சொல்ல முடியாது. சொல்றாரு லேண்ட் ஆயிடா, காலைல 1 மணிக்கு லேண்ட் ஆயிருக்கேன். ஒரு 4-5 மணிக்கு எனக்கு போன் வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. இது வந்து அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஐசோலேட் பண்ணணும், மினிமம் 14 days பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் உடனே என் ஒய்ஃப் பக்கத்துல இருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிருக்காரு இவரு, எனக்கு என்ன பண்றது, நான் பேசாம ஐசோலேட் பண்ணிட்டா அப்படின்னா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஃப்ரீயா விட பாத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி வந்து அது ரொம்ப வேர்ஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு. ஊஹான் சொல்லிட்டு உனக்குதான் தெரியுமே, வீட்டுல மேல நம்ம இருக்கிற இந்த மேல ஒரு ரூம் இருந்ததுனால
நான் எதுவுமே சொல்ல, நான் மாட்டுக்கு சரி ஓகே நான் மேல போறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல எங்க அம்மா முழிக்கிறாங்க, நீ என்னடா பண்ற அப்படின்னு. இல்லம்மா அது வந்து அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் என்ன நினைச்சாங்க, நான் வந்து ஓவர் எலைட்டா பிஹேவ் பண்றேன், நீ வந்து அங்க போனோடனே வெள்ளைக்கார மாதிரி பேசுற, அந்த மாதிரியே வந்து நீ ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன அவ்வளவு புள்ளி பண்ணாங்கடா வீட்டுல. லிட்டரலி எல்லாம் கலாய்ச்சாங்க. எங்க சித்தப்பாலாம் வந்து இல்ல போன் பண்ணி எல்லாம் கேக்குறாங்க, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, ஏன் மேல எல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கேன்னு. எனக்கு தலை எழுத்தா என்ன மேல போய் உட்காந்து. நான் ஆக்சுவலி அவ்வளவு நாள் கழிச்சு நான் வரேன் இந்தியா வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. நான் மேல போய் தனியா உட்காந்துட்டு என் அக்கா உனக்கு தெரியும் எல்லாரும் என்ன வந்து கலாய்ச்சாங்க, கலாய்ச்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேங்கிறத அடுத்து நான் சொல்றேன், அடுத்து வரும்போது ஒரு நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்கதான், மேல போய் உட்காந்துட்டா. அப்புறம் என் ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், ஏன்னா அவரும் என் ஆபீஸ் தான், எங்க ஃப்ரெண்டும் என் கலீக் தான். ஸோ சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவர் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரியாது வேற யாரெல்லாம் ஆபீஸ்ல கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னு தெரியாது, நான் இருந்திருக்கேன். ஸோ நான் இந்தியா வந்திருக்கேன், அங்க நான் ஐசோலேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப எனக்கு எதுவும் நான் பண்ண முடியாது, நான் திருப்பி நான் வெக்கேஷன் டைம் கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க இருந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்றேன், லைக் இருக்கிற அடுத்த ஒரு வாரம்னு சொல்லி வச்சிருந்தேன். சோ அப்படி ஆரம்பிச்சது. அந்த 14 நாள் ஆனா கொடுமையா தான் இருந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 14 நாள் முடிஞ்சு வெளில வர அன்னைக்கு நம்ம ஜி வந்து அனௌன்ஸ் பண்றாப்ல திடீர்னு. ஏன்னா நான் வெளில வந்து அடுத்த 2 நாள்ல திருப்பி எனக்கு ஃபிளைட். நான் ஷார்ட் ட்ரிப்பா தான் புக் பண்ணிருந்தேன், லாக் பண்ணி முடிச்சிட்டாப்ல. அப்ப ஆரம்பிச்சது. இதுதான் என்னோட நான் லாக்டவுனுக்குள்ள போன சினாரியோ. ஆள் எப்போதுமே அப்படிதான்டா, அவன் ஹெப்பு எப்பவுமே வந்து ஒரு இதுவாதான் இருப்பாரு. கட்டிங் போட்டிருக்கேடா. இல்லம்மா நீ வேற. அவர் தான் கட்டிங் எல்லாம் போட்டு அவர் 2 நாள் கூட உட்கார வச்சுதான் வச்சு பாக்கணும். எனக்கு புரியல, எனக்கு இன்னமும் தாண்டி என்னடா கட்டிங்க போடாம பசங்க. So anyways, okay, நம்ம டாபிக் உள்ள போவோம். வெல்கம் பேக் once again சாண்டி. வணக்கம். உங்க அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கிறதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்கு. உங்க 2 பேர் வந்து பிடிக்கிறதுக்குள்ள போதும் நான் பல அப்பாயின்மெண்ட்டுகளை போட்டு ஃபைனலி தரிசனம் கொடுத்துருக்கீங்க 2 பேரும். வாங்க கட்டையா. வணக்கம். நாட்டுக்கிட்டே மாட்டிக்கிட்டு. ஸோ டேரக்டா வந்துருவோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்டி நீ சொல்றா, லைக் உனக்கு எப்படி ஆரம்பிச்சது? லைக் அந்த நமக்கு வந்து நமக்கு தெரியும், நம்ம இருந்த கண்ட்ரில வந்து எடுத்தோடனே அவ்வளவு பெருசா அவங்க சீனா பார்க்கலாம், ஏன்னா நமக்கு பாப்புலேஷன் கம்மி, பெருசா கேஸ் இல்லை அப்படின்னாருங்க. ஆனா திடீர்னு ஏன்னா அதுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் இங்க இல்லை. ஸோ நீங்களாம் தான் இங்க இருந்தீங்க. ஸோ நீங்க சொல்லு, என்ன எப்படி ஆரம்பிச்சதுங்க எல்லாம் நீ இருந்த ஊர்ல? எனக்கு 2020ங்கிறது வந்து என்னோட குழந்தை பிறந்து அப்படி. அதனால என்னோட என் குழந்தைக்கு 5 வருஷம் ஆகும் 2020. அதனால எனக்கு வந்து ஒன்றும் பெருசா தெரியல. நான் வந்து இருந்த ஊர்ல அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கட்டையோட உட்காந்து பார்க்ல உட்காந்து அந்த டைம்ல பார்க்ல உட்காந்து சரக்கு போட்டு. நீ இப்போ பேபி பிறந்ததுன்னா லைக் அப்ப அவங்க இந்தியா போயிட்டாங்க அப்ப அந்த டைம்ல. இப்ப என் ஃபேமிலி இந்தியா போயிட்டாங்க அந்த டைம்ல. நான் 1.5 வருஷம் நான் வந்து தனியா இருந்தேன். அப்ப அந்த கோவிட் அப்பெல்லாம் நான் வந்து ஐ வென்ட் ஃபார் எக்ஸாட்டிக் ட்ரிப், ரோட் ட்ரிப் எல்லாம் போனேன், அந்த மாதிரி வின்டர் ட்ரிப் அந்த மாதிரி எல்லாம் போனேன். அதனால அந்த 1.5 வருஷம் எனக்கு வந்து வேற மாதிரி அடிசல்லுன்னு ஓடிடுச்சு. அதனால எனக்கு கோவிட் வந்து ஹிட் ஆகும் போது ஒன்னும் பெருசா இல்ல. அப்புறம் கிரிப்டோ, அந்த டைம்ல கிரிப்டோ ஆல் டைம் ஹை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிரிப்டோ பத்தி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிட் அப்ப என்னென்னலாம் நம்மளால வந்து பண்ண முடியாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு எனக்கு அந்த டைம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டைம் ஜோனா இருந்துச்சு. எனக்கு என் லைஃப்ல வேற ஃபேஸ்ல இருந்தேன். லைஃப் ஸ்டைல் வைஸ் ஏதாவது மாத்திக்க வேண்டிய மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததா? லைக் லாக்டவுன்னால அந்த மாதிரி இது ஃபீல் பண்ணியா? அதெல்லாம் ஒன்னும் தனியா இருந்ததுனால எனக்கு வந்து ஒன்னும் பெருசா இல்லை. எல்லாமே ஃபுல்லா ஐசோலேட்டட். நான் உண்டு, வேலை உண்டு, என்னோட இது உண்டு, அவ்வளவுதான். சோசியல் இன்டராக்ஷனே கிடையாது. சோசியல் இன்டராக்ஷனே ரொம்ப இல்லை நான் அப்ப.
ஆனா அதுல ஊர்ல எல்லாமே எப்படி கம்யூனிகேஷன் எல்லாம் போன்ல நடக்கும். இந்தியால என்ன நடக்குனுச்சு அப்பதான் உலகமே வந்து உலகத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம்ல. உலகத்தை ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்ல யூடியூப் முன்னாடியோ சோர்ஸை கேட்டுக்கிட்டு ஃபீடை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன்ல இல்ல எல்லாரும் ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஸ்டிமுலஸ் செக் அது இதுன்னு நார்த் அமெரிக்கா ஃபுல்லா வந்துச்சு. டெய்லி டெத் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம்ல நியூஸ்ல. இன்னைக்கு இத்தனை பேர் டெட், இத்தனை பேர் டெட்னு. கட்டையா நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்தது அந்த டைம் ஆரம்பிக்கும் போது? லைக் அந்த டைம் நானும் ஃபேமிலி இந்தியா போயிட்டாங்க அந்த டைம்ல. அந்த டைம்ல ஒரு நல்ல டைம் 2020 மார்ச்ரா. அப்பயே ஃபேமிலி இந்தியா ஆமா. போனா என்ன 29 ஆமா. அப்ப வந்து 9 months அவங்க ஊருக்கு போயிட்டாங்க எல்லாரும். இவன் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் 19 அக்டோபர் அவன் பிறந்தான். ஸோ பிறந்த 3 monthsல அவங்க இந்தியா போயிட்டாங்க. ஜனவரி எண்டு பிப்ரவரியில 2020 மார்ச்ல என் பொண்ணு பிறக்கவே இல்லை. பைதவே நான் வந்து சும்மா அப்படியே அந்த ஒரு இதுக்கு சொல்றேன். 2020 மார்ச்ல இருந்து 2021 மார்ச் வரைக்கும் அப்படியே சொல்றேன். ஆனா என் ஒய்ஃப் எல்லாம் போனது வந்து ஒரு எண்ட் ஆஃப் டிசம்பர், லைக் எண்ட் ஆஃப் அக்டோபர், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 2020 எல்லாம் போயாச்சு. ஸோ மார்ச் அப்ப குழந்தை பிறந்தப்போ அந்த இந்த அந்த லைக் அப்பெல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல மாம்சம். குழந்தை அப்ப வந்து கோவிடாது இதாவது குழந்தைய பிறகு ஒவ்வொருத்தவனோட வீட்டுக்குள்ளயுமே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில நம்ம எல்லாம் வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்பா அப்படின்ற மாதிரி போகும்போது வேற மாதிரி இருக்குல்ல. நம்ம வேற மாதிரி யோசிப்போம். அப்ப வந்து கம்பைன்டு வித் கோவிடுங்கும் போது எனக்கு ஒன்னும் பெருசா அதை பத்தி நான் மைண்ட் அதை பத்தி போய்க்கவே இல்லை. வாட் எவர். ஓகே. சோ அந்த டைம்ல நீ வந்து நீ ஒரு மருத்துவருங்கிறதுனால நீ சொல்லு அடுத்து உனக்கு எப்படி இருந்தது? அது என்னன்னா அதேதான் 2019ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது ரொம்ப ப்ரிலவெண்டா எல்லாருக்கும்ன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கு ஃபன்னியா தான் ஆரம்பிச்சது. எப்படின்னா 19 வந்து ஒரு யூரோ ட்ரிப் போயிட்டு வந்துட்டு நான் இங்க நார்மல் ஒர்க், அதுக்கப்புறம் ஹோல் ஹெக்டிக் இயர் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நீ வரேன்னு சொல்லியிருந்த. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி வில் டூ ட்ரிப், பாய்ஸ் ட்ரிப். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் ட்ரிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தாய்லாந்து போலாம்னு அப்ப நம்ம பேசணும். கரெக்ட். எல்லா ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு ஜீவன் இவரு மட்டும் எனக்கு போன் பண்ணி தாய்லாந்துன்றீங்களே, இப்ப ஏதோ கோவிட்னு ஒண்ணு பரவுதாமே, அதெல்லாம் பரவாயில்லையா, உங்களுக்கு இதுவும் ஆகாதா அப்படி. என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா, அதெல்லாம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ற அளவுக்கு போகும்போதுதான் கரெக்டா 20 ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு சிவியரா பரவுது அப்படின்னு தாய்லாந்து டிராப் பண்ணோம். சரி தாய்லாந்து டிராப் பண்ணிட்டு நம்ம ஊருக்குள்ள எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்ப இருந்த இந்த வைரஸ் பத்தி படிக்கிற பயாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் வெரி ஹாட் கண்ட்ரி, நம்ம இருக்கிற டெம்பரேச்சருக்கு நம்ம ஊருக்குள்ள கோவிட் வராது, வைரஸ் சர்வைவ் ஆகுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஊருக்கு வராது, அப்ப நம்ம ஊர்ல ட்ரிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பிளான் பண்ணோம். அப்பதான் நியூஸ் வந்துச்சு கேரளாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு கேரளா வேணாண்டா இங்கே பண்ணுவோம், கொல்லிமலை போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்க பிளான் பண்ணி கரெக்டா கொஞ்ச நேரத்துல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ட்ரிப் பிளான் பண்ணது ஒரு குத்தமா, நாங்க எங்கேயுமே போல. சோ அப்படிதான் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு அப்பதான் அதே மாதிரி புதுசா பிறந்த பையன் அண்ட் கிளினிக் வந்து எனக்கு வீட்டிலே, அது இல்லாம சர்ஜரிஸ்லாம் வெளியில ஹாஸ்பிட்டல்ல. ஸோ எல்லாமே ஆக்சிடென்ட் கேஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் தவிர்க்கவும் முடியாது. ஸோ என்ன பண்றேன், என்னோட பையன் என் ஒய்ஃபை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நானே வந்து என்னை ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரொம்ப எமர்ஜென்சி பேஷண்ட் மட்டும், ரொம்ப வலி இருக்குன்னு சொல்ற பேஷண்ட்டு, மெடிசன்ல சரியாகாத பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு ஒரு 2 to 3 hours பார்த்துட்டு மேலே வந்துடுவேன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த நாள் போய் சர்ஜரி பண்ணிட்டு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ்ல போய் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப வந்து கீழே அம்மா அப்பாவை கூட பார்க்க மாட்டேன்.
வருவேன், உள்ள வந்து உட்காந்து நானே டீம் ஒரு 2 மாசம் வரைக்கும் ஓகே. அந்த 3வது மாசம்லாம் வந்து ஒரு எப்படி உன்னோட மன லைக் எப்படி இருந்தது? ஏன்னா வந்து வேற ஆப்ஷன் இல்ல, ரைட்? லைக் நீங்க ம், ம், எங்களுக்குலாம் கூட ஆப்ஷன் இருந்தது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐசோலேட் பண்ணிக்கிறதுக்கு. பட் ம், உங்களுக்கு வந்து ம், இல்ல, தட் வாஸ் த டைம் யூ ஆர் நீடட் இல்ல? ம், ம். ஸோ அதான் அது போயே ஆகணும், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்காக போகவும் செய்றோம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு இதுல நம்ம பண்றோம், இன்னும் இது கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாரி தாட்ல எல்லாம் போயிட்டு இருந்தோம். அந்த சிவியர் டெத் நியூஸ்லாம் நெறைய ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் லைட்டா பயம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் ஐசோலேட் பண்ணி வேற இருக்கோம். ஐசோலேட் பண்ணி இருக்கும்போது பேரனாய்டா டெய்லி சேச்சுரேஷன் செக் பண்றது, டெய்லி வைட்டல்ஸ் செக் பண்றது, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பிபிஇ போட்டு ஒர்க் பண்றது. ஆ பயங்கர ஸ்டெரைலா வீடே வந்து ஊட்டி மாரி அப்படியே நான் பிபி கழட்டிட்டு வந்தேன்னா, வாசல்ல ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு பயங்கர புரோட்டோகால்லாம் வச்சிருந்தோம். ஒரு வச்சிருந்தோம் இல்ல, நான் நான் அட்லீஸ்ட் அது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு, அதான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப அது ஒரு சைக்காலஜிக்கலி இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. 4 செவுரு, ஒரே பேஷண்ட் இல்ல 2 பேஷண்ட் பார்த்து முடிச்சுட்டு, திரும்ப வந்து 4 செவுத்துக்குள்ள உட்காந்துப்பேன். இதே தான் ஒரு 3 மாசம் பண்ணும்போது, கன்னா பின்னான்னு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4த் மந்த் பரவால்ல வாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அப்போ ரிலாக்ஸ் ஆன டைமு. பட் அந்த 4த் ஆல்மோஸ்ட் 4 டூ 5த் மந்த் வரைக்கும் தனியாவே தான் இருந்தேன். அது அது அந்த தனியா இருந்தது தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. அந்த பிளஸ் சைக்காலஜிக்கலா. வீட்லயே வந்து பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் அது இருக்கக்கூடாது. ஆமா. வீட்ல வந்து ஒரு 95 இயர் ஓல்ட் தாத்தா இருக்காரு. ஒரு 80 இயர் ஓல்டு பாட்டி 85 இயர் ஓல்டு பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா 62 எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்ல. ம். அதனால எல்லாருலருந்து ஐசோலேட் பண்ணியிருந்தேன். அப்போன்னு பார்த்தா எங்க தாத்தா சிக் வேற. அவருக்கு டெஸ்ட் பண்ணா கோவிட் நெகட்டிவ். ஆனா ஜெனரலா சிக் 95 இயர்ஸ்ல. அவர் அட்மிட் பண்ணியே ஆகணுன்ற சிச்சுவேஷன். அப்போ அட்மிட் பண்ண பெட் கிடைக்காம, அப்புறம் எப்படிலாமோ பேசி என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பெட் வாங்கி அட்மிட் பண்ணி, அ கடைசியில கரெக்ட்டா கோவிட்ல இருந்தாரு. கோவிட்னால இறக்கல. ஆனா கோவிட்ல இருந்தாரு. அவருக்கு அட்மிட் பண்றது வேற தனி ப்ரொசீஜர்ஸ். எனக்கு ஒரு பயங்கரமான எப்படின்னா 2019 நவம்பர்ல எனக்கு கல்யாணம் நடந்தது. நான் வந்து அப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் பிஹெச்டியில் இருக்கேன், தீசிஸ் எழுதிட்டு இருக்கேன். ஸோ டிசம்பரில் நான் வந்தேன் திருப்பி நார்த் அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன். ஒய்ஃப் விட்டுட்டு வந்து ஜனவரியில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். ஒய்ஃபோட அப்ளிகேஷன் பிஆர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸில் இருந்தது. அப்புறம் நான் வந்து சர்ச்சுக்கு நான் ரொம்ப ரேராக தான் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரா கூப்பிட்டாங்கன்னா தான் போவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் ஒய்ஃப் வந்து போகணும் சர்ச்சுக்கு எவ்ரி சண்டே அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆர்டர் போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் சர்ச்சுக்கு போறேன். அப்புறம் பார்த்தா சில சப்டைங்கெல்லாம் இருக்கு, மாஸ்க் போட்டு இருக்காங்க. அப்போ நான் ரிலைஸ் பண்ணல. டிசம்பர்ல ஒரே நிமிஷம். பை தி வே சப்போர்ட்டிங்னு அவர் மீன் பண்றது யாருன்னா வந்து ஏசியன்ஸ், சைனீஸ் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ அப்பயும் நான் ரிலைஸ் பண்ணல. அப்புறம் ஜான்வரியில் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், இந்தியாவில் வந்து போஸ்ட் டாக் பண்ணுறவன் தான் ஒருத்தன். அப்புறம் நம்ம கட்டா இருந்தாரு. அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னொருத்தர் பிஹெச்டி பண்றவன் ஒருத்தன். ஸோ எல்லாருமே இருந்தோம். ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் சொல்லலாம். நான் வந்து அப்ளிகேஷன் ஒய்ஃபோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு அதான் பிப்ரவரி போகுது. மார்ச்ல தான் வந்து செம பீக் ஆகுதுங்களே. மார்ச்ல லாக்டவுன் போன டைம்ல என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்ன பண்றதுல ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாச்சு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்குது. என் ஒய்ஃப் வந்து ஹாப்பி. அவன் வந்து நான் அப்ளிகேஷன் வந்து நான் சொல்லிட்டேன் 6 to 8 monthsல நீ வந்துருவ நார்த் அமெரிக்காக்கு எங்கூட வந்துருவ அப்படின்னா அவங்களும் ஓகே ஹாப்பியா இருந்தாங்க. அந்த லாக்டவுன் வந்துச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்களே பயங்கரமா இருந்தது. ஸோ அவங்க இதுல வந்து ஜாலியா இந்தியாவில் வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டாங்களே ஃபர்ஸ்ட் வேவ்ல. எல்லாமே இந்த மீம்ஸ் அனுப்புறது, கமெண்ட் வெயில் நாங்களாம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு ஒரு மாதிரி தமாஷா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஒய்ஃபோட அண்ணன் வந்து இன்ஃபெக்ட் ஆயிட்டு வந்து வீட்டுல பரவி விட்டாரு அவங்க வீட்டுல.
ஸோ எல்லாருக்குமே வருது. எல்லாமே என் ஒய்ஃபு, அவங்களுடைய எங்க மாமியார் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து டெஸ்ட் பண்றதுன்னா கூட ப்ராப்பரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. சரி, ரொம்ப நாளா இவங்க இப்படி இருக்காங்க, ஃபீவரா இருக்காங்க அப்படின்ட்டு கூட்டின்னு போய் டெஸ்ட் பண்ணோம்னா அவங்க வந்து புடிச்சுன்னு போயிட்டானுங்க. நாய் பிடிக்கிற மாதிரி புடிச்சுன்னு போயிட்டானுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்கவங்க எல்லாம், மற்றவங்க எல்லாம், அவங்க அக்கா, அவங்க மாமா, மற்றவங்க எல்லாம் வந்து வீட்லயே இருந்து எங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் சொல்லி, ஸோ என் ஒய்ஃபும் எங்க மாமியாரும் மாட்டிக்கினாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு 2 வீக்ஸ் வச்சு செஞ்சாங்க போல் தருது. அது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களே. நான் வந்து சொன்னேன், ஏன் அங்க போனேன் நீ? நான் இங்கிருந்து சண்டை போடுறேன், சிஎம்சி போக வேண்டியது தானே வெளியூர்ல, இல்லாட்டி வேற எங்கன்னா போக வேண்டியது தானே அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா வந்து யாரோ டாக்டர் மூலம் தெரிஞ்ச மூலியமா போயிட்டு ஒரு நல்ல ரூம் எடுத்து ஒரு 2 வீக்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பாய் நீ சொல்லு, பட் அந்த டைம்ல வந்து பியூர்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இதுல இறங்கி செஞ்சானுங்களா? ஆப்ஷன் இல்லாம இல்ல பிரைவேட்லயும் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது? ஸ்டார்டிங்ல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுக்க கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு. பிரைவேட் அதுக்கப்புறம் எல்லாம் வால்யூம் நிறைய ஆனதுக்கு அப்புறம் முடியல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிரைவேட்ல சில ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் பண்ணலாம் கோவிட் பேஷண்ட்னு போட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சேருங்க, அப்பவும் பெட் கிடைக்கலன்னு இருந்துச்சு. என்ன விஷயம்னா கோவிட பொறுத்த வரைக்கும் இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. என்னன்னா யாருமே வந்து பேஷண்ட்ட அதாவது எல்லா ஃபீல்ட்லயும் வந்து எத்திக்கல் பீப்புள், அன்எத்திக்கல் பீப்புள்னு இருப்பாங்க. இந்த மெடிசன்லயும் அன்எத்திக்கலா ஒரு வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்எத்திக்கல் பீப்புள் கூட அன்எத்திக்கலா எதுவும் பண்ணல அந்த டயத்துல. ஓகே. ஏன்னா ஜென்யூனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கே நமக்கு அவ்வளோ இருந்துச்சு. கரெக்ட். ஸோ என்னன்னா எல்லாருமே ஹெவி ரிஸ்க் எடுத்தாங்க, எல்லாரும் ஹெவியா ஒர்க் பண்ணாங்க. இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும்னா எல்லாரும் ஹெவியா சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. பட் at the end of the day ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு தானே they took the risk because நீங்க உங்களுக்கு ஃபேமிலிஸ் அதெல்லாம் இருக்கு ரைட்? இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெத்தே ஒரு டாக்டர் தான். ஓ. இது ரியலைஸ் பண்ணாம கோவிட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்த்தோபெடிஷியன், நல்ல ஆர்த்தோபெடிஷியன், ஆமா, சர்ஜரி பண்ணாரு. சர்ஜரி பண்ணி அவர் இன்ஃபெக்ட் ஆகி அவரு இறந்துட்டாரு. நல்ல சீனியர் அண்ட் நல்ல சர்ஜன் வேற. அப்போ வந்து சீரியஸ்னஸ் தெரியல, இவ்வளவு சீரியஸா போகும் அப்படின்ட்டு. அவன் வந்து இல்ல நாங்க ஏன்னா ஹெப்படைட்டிஸ் இல்ல எல்லாத்தையும் நாங்க பார்க்காத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பண்ணணும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணாரு. இறந்தாரு. நிறைய டாக்டர்ஸ் இறந்து போனாங்க. நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பெருசு நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு முன்னாடி வந்து போவோம், ஐயோ நம்ம பசங்களுக்கு என்ன பண்றது எல்லாமே. இல்ல அதுவும் கண்டிப்பா பேசலாம். ஏன்னா வந்து அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நீ பார்த்த லைக் நீ கேள்விப்பட்ட க்ளோஸா பார்த்த டெத்ஸ் அந்த டைம்ல வந்து COVID-19 வந்து ஏன்னா எனக்கு சில விஷயம்னா நான் எனக்கு கேள்விப்பட்டதுக்கே என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அத நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? லைக் டெத் வந்து கண் முன்னாடி நடக்கிறதுலாம் அது கொடுமை. நான் இருந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கேஸ் வந்து 10, 15, 20 அப்படின்னு போயிட்டு மேக்சிமம் 50 கேஸ் தான் இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் வேவ்ல. அதுக்கே நாங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். நான் வந்து ஒய்ஃப் விட்டு தனியா இருக்கேன். இன்னொரு பையன் வந்து போஸ்ட் டாக் பண்ணிருக்கான், விழுப்புரம் பையன், அவனும் தனியா இருக்கான். சோ என்ன பண்றதே தெரியாது. லைக் தூக்கம் வராது, பயமா இருக்கும் நைட்ல. நாங்க வந்து வெளியே போய் க்ரோசரி வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா எதனா வெஜிடபிள்ஸ் தொட்டு வெள்ளக்கார பின்னாந்து கத்துறா, தொட்டி எடுத்து ஏன் வைக்கிறீங்க, நீங்களும் நியூஸ் பாக்குறது இல்லையா அப்படி இப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா அந்த க்ரோசரி ஸ்டோரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லைட்ல வச்சு ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள இன்னும் இருட்டுல போற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது. செம பயம். நாங்க என்ன பண்ணுவோம், இங்க எங்கேயும் சிட்டிக்குள்ள போறது இல்ல, கண்ட்ரி சைடு போயிட்டு ஒரு 1 hour டிரைவ் போயிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு வருவோம். வீட்லயே இருந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல. ஐயோ ரொம்ப கஷ்டமா. கண்ட்ரி சைடு என்ன சொல்றாருன்னா அவுட்டர் சிட்டி பேசுறேன். அதே மாதிரி நல்ல பாயிண்ட் பாஸ். ஏன்னா வந்து நீங்க கிராசரி ஸ்டோர் சொன்னீங்கல்ல,
பாய் நான் சொன்னல, நான் மார்ச் வரைக்கும் நவம்பர்லயே இது ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நான் இருக்கிற ஊர்ல உனக்கே தெரியும், இவனுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாட்டு மூலக்காரனுக்கு தான் பேர்டு மென்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ வந்து மீடியால என்ன சொல்றானோ அப்படியே ரியாக்ட் பண்ணுவானுங்க. இது என்ன அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உலகமே ஏதோ அழிய போற மாதிரியும், இந்த வேர்ல்டு வார் சி எல்லாம் வந்து ஐஎம் லெஜெண்ட் இந்த லெவலுக்கு இமேஜின் பண்றாங்க. அதெல்லாம் நடந்தது, பட் அதெல்லாம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு என்ன பண்ணாங்க, பேனிக் ஆகி அந்த டைம்ல நான் பார்த்தேன்டா, இங்க இருக்கிற பேசிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, பேசிக் நெசசிட்டிஸ், இந்த நான் இருக்கிற ஊர்ல என்னன்னா சாப்பிடுறத தவிர சொல்றேன், லைக் சாப்பிடுறத விட பேசிக் நெசசிட்டி என்னன்னா பிரெட், பனானா, ஆப்பிள், ஃபுட்ல வச்சுக்கோங்க. பேசிக் இது போதும். எனி ஏஜ் குரூப் we can live with this. அவ்வளவுதான். அதே மாதிரி நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, டாய்லெட் பேப்பர், குழந்தைங்களுக்கு டைப்பரு, அதே மாதிரி வந்து பால் பவுடர் இருக்குல்ல, இது வந்து பெரிஷபிள், நான் பெரிஷபிள் தான். பால் பவுடர் வந்து கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரம், பட் ஸ்டில் இது வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட் இந்த ஊர்ல இருந்தே ஆகணும். என்ன நடந்ததுன்னா, people started stocking, which is என்ன சொல்றது, சேர்த்து வச்சு கிராசரி ஸ்டோர்ல ஃபுல்லா காலிடா. லைக் இங்க உனக்கே தெரியும், இங்க வால்மார்ட் அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கடை. டாய்லெட் பேப்பரே கிடையாதுங்களா, டாய்லெட் பேப்பரே கிடையாது. நான் இருக்கிறதுல பாப்புலேஷனே இல்லாத ஊரு. இவங்க அதுலயும் வந்து இல்ல, எனக்கு என்ன இந்த எச்சத்தை என்ன தெரியுமா பண்ணானுங்க, இதுல நிறைய பேர் வந்து இதை வாங்கி ரீசேல் பண்றாங்களாமா. ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் அட் டைம் ஆஃப் பிசினஸ். எனக்கு அதுதான் வந்து எரிச்சலா இருந்தது. அது ரொம்ப தப்பா. இதை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, அதே ஆஃப்டர் ஐ கேம் டு இந்தியா, உண்மையே சொல்றேன், அந்த பாப்புலேஷனுக்கு நம்ம அந்த ஒரு பிரச்சனையுமே நான் பாக்கல. நான் இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் 6 months நாங்க மாட்டிக்கிட்டேன். பட் 6 மாசத்துக்கு எல்லாமே கிடைச்சது. லைக் மெடிக்கல் மெடிசின் எல்லாமே, பேசிக் சானிடைசர், எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிவன். அது உண்மையே லைக் இந்தியா வந்து செம்ம. ஏன் தெரியுமா, நான் இருக்கிற ஊர் வந்து they don't manufacture anything. அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி அப்படியே இருந்தாங்க, பக்கத்து ஊரு, அவனுக்கு கிட்டே வாங்கிட்டு இருந்ததுனால இந்தியா அதுதான் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணோம். உனக்கே தெரியும், அந்த ஹேண்ட் சானிடைசர், டைப்பர், இந்த மாதிரி இதெல்லாம், அந்த மெயினா அந்த மாஸ்க், அது சொல்ல மாட்டேன். நான் இந்தியா வரதுக்குள்ள ஏதோ சொல்றானுங்க, இந்த N90 மாஸ்க்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்ட்டானுங்க. அந்த N90 மாஸ்க நான் எப்படின்னா, நான் இருந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு ரயில்வேஸ் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி. ஸோ எங்களுக்கு வந்து வேற பர்பஸ்க்காக நாங்க அந்த மாஸ்க் வச்சிருப்போம். ஸோ அதை நான் இன்டர்னலா மூவ் பண்ணி அப்படி இப்படி உஷார் பண்ணி ஒரு 20 மாஸ்க் ரெடி பண்ணிட்டு அதோட தான் நான் வந்தேன். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த மாஸ்க். பட் நார்மல் மெடிக்கல் மாஸ்க் கூட கிடையாதுடா இங்க. நார்மல் இந்த சர்ஜன் மாஸ்க், ரைட், அது கூட நார்மல் அந்த இது கூட இங்க கிடையாதுடா, எல்லாமே காலி. அதுதான் சொல்றேன், இது வந்து டபுள் பிரைஸ் ட்ரிபிள் பிரைஸ்க்கு வித்தானுங்கடா எல்லாருமே. இந்த OLX இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல வித்து இதுல காசு பாக்குறாங்களாம். ஆண்டர்பிரனர் புண்டாம அவனுங்க தெரியா. அதுல பண்றது எல்லாம் நிறைய, அன்பார்ச்சுனேட்லி இதுல நிறைய நான் பார்த்தது நம்ம ஆளுங்களும் பண்ணாங்க. இங்கதான் இவனுங்களோட ஆண்டர்பிரனர் புண்டா எங்க வெளில வரானுங்க அவனுங்க. ஏன்னா எனக்கு ஐ வாஸ் லக்கி, என்னோட நியூ பார்ன் வந்து இந்தியால இருந்தது. என் நியூ பார்ன் மட்டும் அப்போ நான் இருக்கிற ஊர்ல இருந்திருந்தா நான் வந்து என்ன பண்ணிருப்பேனே தெரியும். நானும் இந்த மாதிரி போயிட்டு டெஸ்பரேட் ஆயிட்டாங்கடா நிறைய பேரண்ட்ஸ். நியூ பார்ன்ல யோசிச்சு பாரு, டைப்பர் இல்ல, சாரி, அது வந்து என்னோட வன்மம் இருக்கு, அதை மறக்கவே முடியாது பண்ணது. அந்த டைம் ஆஃப் பிசினஸ்ல வந்து இல்ல, நீ சொன்ன தெரியுமா, நீ அந்த கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆளுங்க கூட வந்து they were not selfishன்னு. அன்பார்ச்சுனேட்லி அது மெடிக்கல் ஃபீல்ட் அப்படி இருந்தது. பட் நார்மல் பீப்புள் வந்து அப்படி நடந்துக்கலாம். இங்க இதுமே இல்லாம இந்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் இருந்தானுங்க. பட் நம்ம ஊர் உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப், உண்மையாவே சூப்பரா பண்ணாங்க இந்தியால. அதான் வந்தாங்க.
அது எங்களுக்குலாம் வந்து இன்னும் என்னன்னா ஒரு கிளினிக் வந்து எமர்ஜென்சி பேஷண்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து கிளினிக் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கிளினிக்ல ஒண்ணு எமர்ஜென்சி இருந்தா எனக்கு பேசட்டும், இல்லைன்னா கிளினிக் மட்டும் விட்டுறலாம்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிடென்ட் கேஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். 1 மந்த் கழிச்சு சரி இப்போதைக்கு திறக்காது, இதுக்கப்புறம் தனியா ப்ரோட்டோகால்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. கிளினிக் திறக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் இது பண்ணலாம். அது ஒரு கூத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீ சொன்னது அங்க நடந்துச்சு லைட்டா நல்லாவே நடந்துச்சு. என்னன்னா புரோட்டோகால் சொல்றாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ் வச்சிருங்க, பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க, ரூம் ஸ்டெர்லைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இது போடுங்க, பிபிஇ போடுங்க, N95 மாதிரி இந்த மாஸ்க் ஒரு 3Mஓட ஃபில்டர் மாஸ்க், அந்த மாஸ்க் போட்டுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் மாஸ்க் மாதிரி இருக்கும் அது, அந்த மாஸ்க்கு. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வைங்க, ஏர் பியூரிஃபையர் வைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோட்டோகால் வரும். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ன்றது அப்போ வரல. ஒருத்தர் ஒரு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா யூவி லைட்டு, நல்ல நல்ல மாஸ்க்கு, சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதுக்கப்புறம் இது ஒரு அந்த மாதிரி பிபிஇ, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மாஸ்க் இப்போதைக்கு இது போதும்னுவாங்க. அப்புறம் ஏர் பியூரிஃபையர் போட்டே ஆகணும் அப்படின்னுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கிளினிக் உடச்சு எக்ஸாஸ்ட் வச்சாங்க, கொஞ்சம் சர்க்குலேட் ஆகட்டும், ஏர் க்ளோஸ்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிவ் ரூமுக்குள்ள எக்ஸாஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு வரும். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம கிளினிக் திறக்கணும்னா மினிமம் இது பண்ணாம திறந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றதுக்கு அதுக்கப்புறம் யூவி லைட் வாங்குறது, யூவி லைட்லாம் ட்ரிபிள் ரேட் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் போயிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் வாங்குறோம்னா மாஸ்க் ரேட் ஏற்றிக்கிறானுங்க. அதுக்கு நிறைய இந்த மெடிசன், நான் கிளினிக் ரன் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லா இதுமே வந்து அந்த பார்மசூட்டிக்கல் பீப்புள் வந்து ரேட் நல்லா ஏற்றி வச்சுட்டானுங்க. அப்ப கூட அதை பண்ணானுங்க. லைக் இந்த நார்த்லாம் வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட் ஷட் டவுன், லாக்டவுன்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பிபிஇ செய்ய ஆரம்பிச்சு தே மேட் டன் ஆஃப் மணி. அதேதான் இங்க பிபிஇ வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா நீ பிபிஇ வாங்குறேன்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ரெயிட்டா ஒருத்தர் இருந்து வாங்குறேன்னா ஒரு 175 to 275 ருபீஸ்ல அந்த ஸ்டேஜ்ல வாங்கிடலாம். இப்போ இன்னும் கம்மின்னு வச்சுக்கோ, நல்ல ஸ்டாண்டர்ட் பிபி இத்தனை பிஎஃப்எம் திக்னஸ் அதெல்லாம் இருக்கிறது ஒரு 275 ஆவரேஜ்னு வச்சுக்கோ. அது இன்னொருத்த கை மாறி அவன் ப்ராஃபிட் வச்சு டபுள் த ரேட், ட்ரிபிள் த ரேட் எல்லாத்தையும் வாங்கி எல்லாரும் வந்து ரீசேல். இப்போ பிபி எங்க கிடைக்கும், டக்குன்னு பிபியோட கான்டாக்டும் அப்போ இல்ல 2-3 பேர் தான் இருப்பாங்க. 2-3 பேர் மட்டுமே ஹேண்டில் பண்றதுக்கு இல்ல அது. ஸோ நிறைய பேர் வாங்கி அதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் பீப்புளும் பண்ணாங்க, நான் மெடிக்கோஸும் பண்ணாங்க, வாங்கி அந்த பிபிஇ விற்கிறது, மாஸ்க் விற்கிறது. பட் என்ன அப்படி பண்ணவங்களாம் டன் ஆஃப் மணி பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி சில பேர் பார்த்துருக்கலாம். சில பேருக்கு இப்படி வர்றதுக்கும் இப்படி போறதுக்கும் கரெக்டா வந்திருக்கும். அவங்க they would have made money. அது வேற ஏதோ ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க. அவன் 275 வாங்கி ஒரு 350 விற்கிறான், 150 ருபீஸ் ப்ராஃபிட்னா ஒரு லாட்லயும் ஒரு 150. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 வீக்ல ஒரு 10,000 20,000 மினிமம் சொல்றேன். அவன் ப்ராஃபிட்டா மட்டும் பாக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000லாம் வந்து கோவிட் டயத்துல அதுவும் நீ கிளீன் போது எப்படி வரும் எப்படி போகும்னே தெரியாது. அவன் எக்ஸ்பென்ஸ் அது இதுன்ட்டு அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு எல்லாம் நிக்கல. பட் ஆனா அந்த மாதிரி பண்ணாங்க, இங்க வாங்கி ரீசேல் பண்றது, மாஸ்க் ரீசேல் பண்றது, அதெல்லாம் நல்லாவே பண்ணாங்க. அந்த விஷயத்துல வந்து இது நான் கரெக்டான பாயிண்ட் நீ சொன்னது. அடுத்து ஆக்சுவலி அதுதான் சொல்லலான்னு நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியால அவ்வளவு நாள் நான் அப்பதான் இருந்தேன். பிளெஸிங் இன் டிஸ்கைஸா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபேமிலி கூட அவ்வளவு நாள் நான் இருந்தது, உங்களெல்லாம் அவ்வளவு நாள் பார்த்தது. பட் அதே சமயத்துல இந்தியால அவ்வளவு நாள் இருந்தது. அப்ப வந்து என்னோட பெரிய ஷாக்னா என்னன்னா, சென்னை நான் அப்படி பார்த்தது கிடையாது. நமக்கே தெரியும் சென்னை வந்து பயங்கர பிஸியான ஊரு. எனக்கு உண்மையாவே இன்னைக்கு வரைக்கும் in a way I feel that I'm lucky to see சென்னை அப்படியும் நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு. இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தது ஒரு ரொம்ப சோகமான சிச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் அந்த மாதிரியும் நான் பார்த்திருக்கேங்கிற போது ஓகே லக்கி டு see that. சொன்ன மாதிரி அந்த நான் பார்த்ததுல ரொம்ப எனக்கு மூவ் ஆகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தது என்னன்னா அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்டா.
ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பூ விக்கிறவங்க, இந்த வந்து நமக்கே தெரியும். லைக் சில பேர் இதுல சில பேர் வந்து ஜஸ்ட் அந்த என்ன சொல்றது, ஒரு செலக்டிவா ஒரு 4 காய்கறி மட்டும் வச்சு ரோட்ல வந்து அந்த ஷீட்டை விரிச்சு அதுல போட்டு விக்கிற இந்த மாதிரி இருப்பாங்க, ரைட்? பூ விக்கிறவங்க இவங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து பிக்கெஸ்ட் அடி. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸே சொல்றேன். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா எங்க வீட்டுக்கு அயனிங் கடைக்காரர் இருக்காரு. லைக் ஏதாவதுன்னா அவர்கிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருப்போம். அவர் வந்து ரொம்ப செம்மையான ஆளு, செம்ம ஹார்ட் ஒர்க்கர். நான் சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவரை. அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வாய விட்டு கடன் கேட்டார். அவர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் வந்து கேட்பாரு. ஏன்னா வந்து அப்ப கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, லைக் மார்னிங் 6 or 7 ஆரம்பிச்சு 12 o'clock முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன், லாக்டவுன், ரைட்? ஏதோ அந்த மாதிரி ஒரு டைமிங் சொன்னாங்க. சரி, அதுல வந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்க போகுது? அயனிங் வந்து இட்ஸ் நாட் லைக் எமர்ஜென்சி, ரைட்? ஏன்னா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே வெளில பழக ஆரம்பிக்கல. சோ அந்த அயனிங்கிறது எப்படின்னா பீப்புள் வின் தே மூவ் அரவுண்ட்ல, அப்பதான் வந்து உனக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்றது. அவருக்கு எதுவுமே இல்ல, காலி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து காலேஜ் அப்ப ஃபர்ஸ்ட் இயரோ இல்ல 12th படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க. எங்களுக்கு தெரியும் அவரு என்னெல்லாம் அவருக்கு சின்ன வயசுல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியும். சோ அதுல ஆரம்பிச்சு சில பேர் ஒரு பாட்டில வந்து பூ விற்பாங்க கோயில் முன்னாடி. அவங்க வந்து லிட்டரலி டெஸ்பரேட்னால என்ன ஆனாங்க, வீடு வீடா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓபன் பண்ண அந்த மார்னிங் டைம்ல. சரி, நான் வந்து அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக கொஞ்சம் வாங்கிப்போம் தவிர நோ நீடட், அது நீடா இல்ல, ரைட்? அதெல்லாம் வாண்ட் தான். சோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாங்க. பட் சரி, ஒரே பஸ் எடி, நீங்க வந்து நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அந்த டைம்ல எப்படி அந்த டிரான்சிஷன் ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா அப்ப நீங்க இங்க இருந்தீங்க, நாங்க வந்து இந்தியால இருந்தோம். நிறைய பயங்கரமா இருந்தது பாஸ். லைக் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து வைஃப் அங்க இருந்தாங்க. டெய்லி வந்து எனக்கு அது தெரியுங்களே, பயங்கரமா இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவங்க வார்டன் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நியூஸ் வர டெய்லி 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 வந்துட்டே இருக்குமா அப்டேட்டு, இங்க இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படி இப்படின் போது ஆக்சுவலி அதே பயமா இருக்கும் எனக்கு. சும்மா வந்து கோல்ட் ஆகிற மாதிரி இருந்தா தனியா இருக்கிறதுனால ஐயோ இன்ஃபெக்ட் ஆயிட்டுமோன்று நான் போயிட்டு நேரா போயிட்டு ஒரு கட்டிங் வாங்கின்னு வந்து போட்டு ஒரு குவார்டர் அமையா தூங்கிடுறது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லல, போஸ்டாக்கு, அவனை கூப்பிடுறது, அவனும் தனியா பயப்படுவான். அது என்ன தனியா இருக்கிறதுனால அது பயங்கரமா இருக்கும். அது எப்படி சொல்றதே தெரியல. நான் ஆக்சுவலா அது மாதிரி இருந்தது. எனக்கு தெரியல, அப்படி உட்காந்து யோசிச்சிருக்கேன், என்ன அது எப்போ நடக்கும், இதெல்லாம் எப்போ நார்மலைஸ் ஆகும், என்ன பண்றது, எப்போ பார்ப்போம், இல்லை எப்போ வர முடியும்ன்றது. அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வர முடியும். என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வந்துச்சு. அவ்வளோதான், நான் வரவே முடியாது கனடாக்கு, நார்த் அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு. அது இல்லாம என் கசின் ஒருத்தர் வந்து அப்போ இன்ஃபெக்ட் ஆன, கோவிட்ல ஆகல, அவருக்கு ஏதோ லிவர் இஷ்யூ ஆயிட்டு அவர் மைசூர்ல இருந்தாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல் லாக்டவுன்னால அவர் பயங்கர சிவியரா ஆயிட்டு அப்புறம் திருப்பி அவங்க சிஎம்சிக்கு வெளியிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, அது சப்போர்ட்ல தான் இருந்தாரு. சொல்லுவோம். அப்புறம் இறந்துட்டாரு. ஃபுல்லா அந்த ஒரு விஷயம் போச்சு ஜூனோ ஜூலைலயும் 2020. ஸோ யாருமே வர முடியாது, யாருமே டிராவல் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட்? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் வந்து என்னுடைய கசினே இருக்காரு ஒருத்தர், ஃபாதர், அவர் வந்து வீட்டுல வந்து மாஸ் வச்சு அப்புறமா அடக்கம் பண்ணாங்க. ஐ மீன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க இருக்கும் லைவா வந்து எல்லாமே போன்ல தான், எல்லாமே லைவா எல்லாரும் அங்க வந்து நிற்பாங்க. எனக்கு நான் போயிட்டு அமைதியா போயிட்டு 2 சரக்கு வாங்கி வந்துருவேன், பியரோ வாட்டவர் வாங்கி வந்து. நம்மளுக்கு வந்து அது அடுத்த டாபிக். அதெல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் அங்க இது இந்த எங்களுக்கு இங்க கிடையாது. நெக்ஸ்ட் பேசணும். இல்ல எழுதி முடிச்சுட்டோம், முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இல்ல அதுதான். அப்பதான் என் ஒய்ஃபோட ஃபேமிலியில எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி வந்திருந்தாங்க. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்டுல எல்லாருமே வயசானவங்க. எங்க அம்மாக்கு அப்போ 70, எங்க அம்மா லாஸ்ட் இயர் தவறுனாங்க. அப்போ அவங்களுக்கு 70-71 இருக்கும். அவருடைய அண்ணன், எங்க அத்தை எல்லாருமே வயசானவங்க. ஸோ எங்க அண்ணா எல்லாருமே சொன்னதுன்னா, எங்கேயும் போகாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, யாரும் போவானா, ஒருத்தர் யாருன்னா போறாங்கன்னா கடைக்கு போயிட்டு வரட்டும்,
வந்துட்டு எல்லாம் வெளியே வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் டேரக்டா வீட்டுக்குள்ள வர்றதுன்னா குளிச்சுட்டு தான் வரணும். யாரையும் உள்ள சேர்க்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதா இருந்தோம். எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க அரிசி வச்சு கஞ்சி கூட குடிங்க, நீங்க வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு கூட இல்லை அப்படின்றதான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுது. அதுதான் லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து யாருமே இன்ஃபெக்ட் ஆகல. எங்க ஒய்ஃப் ஃபேமிலில ஆனாங்க, எங்க வீட்ல யாருமே இல்ல. ஆனா வந்து செகண்ட் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை ஒருத்தர் தவறிட்டாங்க. அதாவது எங்க அத்தை பொண்ணு வந்து அவங்க வெளியூர் இருந்தாங்க, அவங்க எப்படியும் இன்ஃபெக்ட் ஆயிட்டு தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தையோடன்ட்டு. சரி எங்க அத்தை என்ன சொன்னாங்க, சரி வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து இங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆனான்னு தெரியல, எங்களுக்கு அப்படியே டிஃபரன்ஸ் தெரியுது. லைக் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க, கோல்டு காஃப்ன்ட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு சிஎம்சில அட்மிட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே போல. அது எப்படி தெரியுங்களா, போறவங்களுக்கும் பயமும் இருக்கும், ரைட்? ஸோ அது என்னன்னா எங்க அத்தை பையன், அவங்க அவங்க எங்க அத்தை பொண்ணு, அவங்க தான் 2 பேர் தான் பாத்துக்கணும். ஸோ எங்க மாமாவும் வயசானவர், யாருமே போய் எதுவுமே இப்போ நார்மலா செய்யற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது, நல்லது கெட்டதெல்லாம். ஸோ எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க, எல்லாரும் வீட்டுல வயசானவங்க எல்லாமே தள்ளி நிக்கிறாங்க. அவன் எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருப்பான். அது வந்து ஆக்சுவலா வந்து நேரா ஆம்புலன்ஸ்லயே வந்து பாடி வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே எடுத்துட்டு போனாங்க. அதுவும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, நேரா இப்போ வந்து ரூல் பிரகாரம் நேரா வந்து சிமெட்ரிக்கு எடுத்து போய் புதைச்சிடணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை பாஸ். அப்போ நிறைய இல்ல, எங்க 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 ஆண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்வீட், லைக் என்ன சொல்றது, அவ்வளவு கேர் எடுத்துப்பாங்க, அவ்வளவு விஷயம் பண்ணுவாங்க, அவ்வளவு சாஃப்ட். ஸோ எங்களுக்கு எல்லாம் கொஸ்டினே தான் சொல்றேன், அவங்களுக்கா அப்படி அப்படி மாதிரி தான் யோசனை வந்தது. ஸோ அதான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் யோசிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப உலகமே வந்து நியாயம் இல்லை, இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நடந்தது. ஸோ அது முடிஞ்சது, அது செப்டம்பர்ல. அதுக்கப்புறம் டிசம்பர்ல வந்து என் ஒய்ஃப்க்கு எதுவும் அப்டேட்னு தெரியல, பிஆருக்கு இமிகிரேஷன் ப்ராசஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து இங்க லோக்கல் எம்பி மூலமா நிறைய ட்ரை பண்ணி அவன் என்ன சொல்றான், எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுது, எனி டைம் உங்களுக்கு வந்து கால் வரும், எனி டைம் வந்து உங்களுக்கு ஆஃபர் வரும். வெரி அன்பார்ச்சுனேட் பாஸ். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க நிலைமை. பட் அந்த டைம்ல வந்து உலகமே வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போய் மாட்டிச்சு. ஆமா. அந்த டிசம்பர்ல வந்து நான் கிளம்பி போயிட்டு அப்போ வந்து என்ன பண்றேன், நான் வந்து அப்பதான் ஒமைக்ரான் புது வேரியன்ட் வருது. இது எப்போ சொல்றீங்க, எந்த டிசம்பர்? 2020 டிசம்பர் 20 இல்ல 21 நினைக்கிறேன், 21. ஏன்னா அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணோம். நாளைக்கு நீங்க வேற டைம்ல அதே இந்தியால இருந்தேன் திருப்பியும். பட் 21 டிசம்பர்ல நான் டிராவல் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமா, 21 டிசம்பர்ல டிராவல் பண்ணேன். நான் வந்து எப்படி போகணும்னா எங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அதை சொல்றேன், அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்துன்னு போறேன். மாஸ்க் இங்க போட்டேன் நானு 2 மாஸ்க்கு. நான் போய் சென்னையில கூட கட்டல, சென்னையில தான் போய் கட்டணுங்க, சென்னையும் வெள்ளூர்ல போய் கட்டணும். இது வந்து நம்ம இது இப்படி கேக்குறேன், ஸ்டில் நம்ம 2020க்கே போய். ஆமா, நீங்க அது சொல்லணும். இல்ல அப்படி இல்ல, நாங்க வந்து இவ்வளவு சொன்னோம்ல, நாங்க இதெல்லாம் பார்த்தோம் சேஞ்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு இங்க எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது, அது நீங்க தான் இருந்தீங்க நம்ம இருக்கிற ஊர்ல. 2020 அந்த மார்ச்ல இருந்தே அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மட்டும் சொல்லுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் அவ்வளவு நாள் நான் இந்தியால இருந்தேன். சோ அந்த டைம்ல வந்து ஃபுல்லா நீங்க வந்து ஃபன் பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல வந்து எனக்கு கரெக்டா லாக்டவுன் 1 வீக் முன்னாடி அவங்க இந்தியா போயிட்டாங்க. ஃபிளைட்லாம் அப்பதான் மூடினாங்க பிப்ரவரியோட. இந்தியா போன அந்த டைம்ல தான் நாங்க ஃபுல்லா வந்து நானு எத்தி அப்புறம் இன்னும் 2 பேர் எல்லாம் ஃபுல்லா கிரிக்கெட் தான் விளையாடுவோம். ஃபுல் டைம் ஃபுல் சரக்கு, சாயந்தரமான சரக்கு, கிரவுண்ட்ல கிரிக்கெட் டெய்லி, வாரத்துல மினிமம் 5 நாள். 2021 சம்மர் தானே அது? ஆமா இல்ல 2020 ஓ யா 20 சம்மர். ஓகே, 20 சம்மர் வந்து எனக்கு வந்து ஆமா, நான் வந்து ஒரு கேப்ல வந்து அவங்க சம்மர்ல அந்த பார்க்ல விளையாடிட்டு இருக்கும் போது நான் வந்துட்டு எங்க பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருவேன். அந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து வெளியில வரலாம். அந்த நல்லா சம்மர் ஆரம்பிக்கும் போது தான் நாங்க வந்து சரி எல்லாருமே இப்படியே இருக்குமே அப்படின்ட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சது. 2020 சம்மர்ல
2020 சம்மர்லயே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லலாம். ஸோ அது ஒரு நல்ல டைம். அது எப்படி சொல்றதுன்னா, அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. போயிட்டு பார்க்ல விளையாடிட்டு ஈவினிங் ஒரு 3:30 to 4 ஆரம்பிப்போம். ஒரு 6:30, 7 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வர்றது. ஸோ அது மட்டும்தான் நல்லா இருந்தது அந்த டைம்ல 2020 சொல்லணும்னா. ஸோ மற்ற எதுவுமே இல்லை. லைக் எப்படி சொல்றது, இதுதான் செம்ம டஃபா தான் இருந்தது. இப்ப நீங்க சொல்றத வச்சுலாம் பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு ப்ரிவிலேஜ்டா இருந்திருக்காங்கிறது எனக்கு அப்பதான் தெரியுது. ஏன்னா இந்தியாவில லைக் மத்த இடத்த பத்தி எனக்கு தெரியாது. நான் அப்ப இந்தியாவில இருந்ததுனால நான் கண் கூட பார்த்தது ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ். இது வந்து அட்லீஸ்ட் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு லக்கி தான். ஏன்னா வந்து என்ன சொல்றது, சாப்பாடுக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐ ஹேட் அ ஜாப். நான் இந்தியால இருந்தே நான் இருக்கிற கம்பெனிக்கு இங்க நார்த் அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அதுதான் வந்து ஒரு கம்ஃபர்ட் தான். என்னன்னா எனக்கு பெரிய லைஃப் சேஞ்ச் இல்லை. பட் ஸ்டில் எல்லாமே எனக்கு சாப்பாடு இத்தனைக்கும் நான் ஃபனி இனஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, பாய் சொல்லிட்டு போடல, இந்த சரக்குன்னு தான் உங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்குலாம் கிடைக்கலன்னு. அந்த டைம் வந்து ஒரு 4 ஃபுல்லோ 5 ஃபுல்லோ எடுத்துட்டு போயிருந்தேன். அப்படி இப்படி நம்ம தான் எடுத்துட்டு போவோம்ல 2 லிட்டரு. ஸோ அதுவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து எனக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஸோ அதனால வந்து ஐ வாஸ் வெரி ஒரு என்ஃபுல்ஃபில்ட், ஒரு நல்ல லைஃப் இருந்தது. இருந்தாலுமே அப்ப அது இல்லாதவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அத அந்த இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, அந்த டெய்லி விண்டர்ஸ் இவங்களை வந்து கவர்மெண்ட் எந்த அளவு பாத்தீங்கன்னா தே ட்ரைட். பட் அது வந்து அந்த அளவுக்கு போச்சானா எனக்கு சொல்ல முடியாது. அதை பத்தி தெரியாம நான் ரொம்ப கமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ தே ட்ரைட், பட் அந்த அளவுக்கு போன மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டா போய் ரீச் ஆன மாதிரி அப்ப இருந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வாட் எவர். பட் இல்ல, ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் 2020 மேல டிஃபெண்ட் பண்ணேன் என் தீசிஸ். ஆக்சுவலி வந்து என் பாஸ் ஒரு அலிகேஷன்ஸ்ல மாட்டிட்டான் 2018 டிசம்பர்ல. அப்புறம் 2019 கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் போனாலும் அப்படியே போச்சு. அதுக்குள்ள 2020 ஜனவரில தான் அந்த வந்தது இல்ல கொரோனா. ஸோ எனக்கு முடிஞ்ச உடனே 2020 மேல வந்து டிஃபெண்ட் பண்றேன். நான் ஜாப் எடுக்கணும், எல்லாமே க்ளோஸ்டு, எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் ஆகல, வாட் எவர். நான் வெளியில தான் போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்றது நான் பயங்கரமா யோசனைகள் இருக்கு. அடுத்து ஜாப் எடுக்கணும், என்ன பண்றதுன்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருந்தான், இன்ட்ரிம் சூப்பர்வைசர்னு ஒரு கொஞ்ச நாள் இருந்தாரு. அந்த கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ வேணா வெளியே ட்ரை பண்ணு, இவனை பாரு அவனும் பாரு, நான் போடேன் அப்படின்னு நினச்சின்னு. அப்புறம் நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ட்டு நான் வந்து இந்த லோக்கல்ல ஒரு ஜாப் சர்வீஸ் இருந்தது, இந்த ப்ரொவின்ஸ் இது பண்றது. அவங்க மூலியமா காண்டாக்ட் பண்ணி எனக்கு இமிடியேட்டா ஜாப் வேணும், நான் அப்பதான் டிஃபெண்ட் பண்ணேன், இப்போ வந்து இருக்க சுச்சுவேஷன் எடுக்க முடியாதுன்ட்டு அவன் வந்து என்ன பண்ணா ஒரு ஜாப் ரெஃபர் பண்ணி கொடுத்தானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா வந்து ஒரு ஷீல்டு, அந்த மாஸ்க் மாதிரி, என்ன சொல்றது, மூஞ்சிக்கு போடுவோம் தெரியுமா, ஃபேஷியல் மாஸ்கோ ஃபேஸ் மாஸ்கோ வாட் எவர். அது மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து லைக் அப்படி ஹெல்மெட் மாதிரின்னு வச்சுங்களேன், லைக் எப்படி சொல்றது, அது மாதிரி ஏற்குரிய அது பண்ற கம்பெனில வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன், ஒரு 2-3 months. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து போஸ்ட் டாக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்பதான் மூவ் பண்ணேன். ஸோ அது ஒரு டஃப்பான பீரியட் தான் வச்சுங்களேன். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜாப் எடுக்கணும், லைக் மேரிட் வர, ஒய்ஃப் வரல, நிறைய விஷயங்கள் யோசிச்சு ஐயோ ரொம்ப டஃபா தான் போயிட்டு இருந்து. ஸோ இந்தியால மரண காமெடியும் நடந்தது, ரொம்ப சீரியஸான மேட்டர் நடந்தது. ஸோ அந்த லைட்டர் நோட் என்னன்னா, சரக்கு இல்லாம போனது வந்து ஒரு பெரிய ஒரு லாக். அங்க எல்லாரும் இந்தியால அடிக்க முடியாது இல்லையா, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. கிடையாது. ஃபர்ஸ்ட் 2-3 months வந்து எதுவுமே என்ன நடக்குதுன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, சாவ ஆரம்பிக்கிறாங்க பீப்புள். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியாம கம்ப்ளீட் கர்ஃபியூ போட்டானுங்கல்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும் சரக்கு அடிக்கிறதுக்கு, டெய்லி அடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, என்ன பண்ண முடியும்? அவன் வந்து லைக் இந்த ஹேண்ட் சானிடைசர்ல எல்லாம் ஆல்கஹால் இருக்குன்னு தெரிஞ்சோடனே, அது என்ன ஆல்கஹால்னே தெரியாது இவங்களுக்கு. ஆல்கஹால் இருக்குன்னு அதெல்லாம் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன கேஸ் எல்லாம் இருக்கும்.
அதே மாதிரி வேற வழி வீட்டுல இல்லாம. நாங்க வந்து சாராயம் தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து காய்ச்ச ட்ரை பண்ணி மாட்டின கேஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. அதுல வந்து பாத்தோம்னா அப்பதான் அந்த அந்த பப்ஜிங்கிற கேம் வந்து பயங்கர ஃபேமஸ் இந்தியால. பப்ஜி ஆடுறது எனக்கு நம்பவே முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆக்சுவலி அந்த கேம் வந்து. எஸ்பெஷலி உன் ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். ஸோ டெய்லி அவங்க ஒர்க் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்காக அவங்க ஆடுவாங்க. எனக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு, எனக்கு பெருசா ஒர்க் இருக்காது. ஸோ அதனால நான் அப்படி பப்ஜி இந்த சைட்ல மீட்டிங்ல இருப்பேன் ஆன்லைன்ல, பட் கையில வந்து போன்ல பப்ஜி ஆடிட்டு பேசிட்டு. ஆமா, காலையில 2 மணி வரைக்கும் கம்பெனி கொடுப்பானுங்க இவனுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஓட்டிட்டு அப்படியே கடையை சாத்திடுவேன். ஸோ எனக்கு இது மாதிரி நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுல வந்து அந்த லைட்டர் சைட்ல தான் என்னன்னா சாப்பாடு, வீட்டு சாப்பாடு எனக்கு அம்மா நல்லா சாப்பாடு. கரெக்ட் கரெக்ட். சாப்பிட்டு அந்த ஒரு 6 மாசம் மாட்டின இந்தியால 9 கிலோ கிட்ட ஏறிட்டேன்டா இந்த 6 மாசத்துல. அது வந்து அடிக்காம சரக்கும் பெருசா இல்ல, பட் எத்தனை வருஷம் இல்லடா 5 மாசம் இருந்திருந்தாங்க. ஓகே ஓகே. ஆகஸ்ட் ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஆகஸ்ட்ல தான் என்னால ரிட்டர்ன் ஆக முடிஞ்சது அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா எவ்ரி டைம் வந்து இவங்க இந்த வந்தே பாரத் ஃபிளைட் ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா இந்தியன்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு தான் மெயின் போக்கஸ். அதே மாதிரி அதுல டிக்கெட்டே இல்ல, போற ட்ரை பண்ணலாம், பட் டிக்கெட்டே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அதுல. ஏன்னா அவ்வளவு பேரு டிராவல் பண்ணுங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட் அப்படிதான் இருந்தது. நான் அதெல்லாம் ஃப்ரீயா விட்டேன், ரொம்ப எல்லாம் யோசிக்கல. சரி ஓகே பாத்துக்கலாம், நமக்கு இதெல்லாம் சான்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்தியால அவ்வளவு நாள் இருந்தேன்டா. அது ஒரு நல்ல ஆபீஸ்லயும் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, ஏன்னா வேற வழி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நல்லதுதான். கரெக்ட். சோ அவங்க ஓரளவுக்கு நல்லா கோஆபரேட்டிவா இருந்ததுனால அப்படியே ஓடிச்சு. ஆனா வந்து அந்த சம்மர் வந்து என்ஜாய் பண்ணும். 2020 சம்மர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் குரூப் தான் இருப்பாங்க மேக்சிமம். கிரிக்கெட் வந்து சீரியஸா விளையாடிட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சு அந்த சம்மர் ஃபுல்லா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் இந்தியாவில் வந்து போஸ்ட் டாக் இருந்த ஃப்ரெண்டு வந்து, அப்புறம் இன்னொருத்தர் இங்கே லோக்கலாக இருந்த நம்பூர் பையன் தான், 2 பேரும் வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருக்கு. அப்போ வந்து அக்டோபர்ல இந்தியா போயிட்டாங்க. நான் திருப்பி வர்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் லைக் வேக்சினேஷன் போடுறேன். ஸோ அப்போதான் நிறைய விஷயங்கள் வருது. லைக் இந்தியால வந்து நடிகர் விவேக் இறந்துட்டாரு, எஸ்பிபி எஸ்பிபி தான் நினைக்கிறேன். எஸ்பிபி தான் வந்து பெரிய ஒரு செலிபிரிட்டி இல்ல. சோ எஸ்பிபி தான் ஃபர்ஸ்டா விவேக் ஃபர்ஸ்டான்னு தெரியல. இறந்தது வந்து எஸ்பிபி தான் நினைக்கிறேன்டா. விவேக் தான் வேக்சினேஷன் போட்டு இறந்தது. இல்ல விவேக் வந்து வேக்சினேஷன் போட ஆரம்பிச்ச டைம்ல வந்து இறந்தது அவரு. எஸ்பிபி வாஸ் அஃபெக்டட் அண்ட் விவேக் வந்து அஃபெக்டட் கிடையாது. வந்து வேக்சினேஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் ஹேப்பன், அதனாலதான் எனக்கு தெரியாது, நான் அதனால சொல்லல. பட் எஸ்பிபி தான் வந்து அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து ரிகவர் ஆக முடியாமலோ இல்ல ரிகவர் ஆகி அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால இறந்ததோ எனக்கு தெரியாது. ஆமா, அது கோவிட் வந்து கோவிட்னால செட்டுனால செகண்டரி ப்ராப்ளம்ஸ்னால அந்த லங்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. கோவிட் போயிடுச்சு, அந்த லங்லாம் இட்ஸ் வாஸ் டூ டேமேஜ், இட் குடன்ட் ரெக்கவர் அகேன். வென்டிலேட்டர்ல இருந்து திரும்ப எடுக்க முடியல, ஹி பாஸ் ஆகுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டுட்டு வரேன். இங்க பாத்தீங்கன்னா அது வந்து பயங்கரமா அது புக் பண்ணி லைக் எப்படி சொல்றது, பெரிய ஹால், என்ன சொல்றது, கன்வென்ஷன் சென்டர்ல இருந்து அப்படியே சேர் இருக்காங்க, போட்டுட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன், தனியா உட்காந்துருக்கேன், பயம் வருது, எனக்கு என்ன பண்றது. இல்ல அவரு இப்ப எடி என்ன சொல்றாருன்னா, அவரு வேக்சினேஷன் போயிட்டாரு. அது செகண்ட் வேவ் டைம்ல வந்துச்சுல, லைக் 2021 ஏப்ரல் அந்த டைம் கிட்டதான் வந்து வேக்சின்ஸ் அபிஷியலா ரோல் அவுட் பண்ணாங்க. இன்னொன்னு அவர் என்ன சொன்னாருன்னா 2020 சம்மருக்கே வந்து இங்கெல்லாம் வந்து நார்த் அமெரிக்கால வந்து இவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் ஆடுறது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. பட் நீ சொல்லு, நமக்கு எங்க என்ன நடந்துட்டு? நானும் அங்கதான் இருந்தேன். நமக்கு என்னன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஷட் டவுன், டோட்டல் லாக்டவுன் தான் நமக்கு. மெயினா சர்வைவ் ஆனது கொஞ்சம் தனியா இருந்திருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னாலதான். கண்டிப்பா. எப்படின்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வருவோம், வந்துட்டு ரூம்ல தனியா உட்காந்துருக்கும் போது குரூப்ல வந்து மெசேஜ் போடுவாங்க. அப்பதான் இன்னும் எல்லா குரூப்ஸும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த குரூப்ல
என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, இன்னைக்கு கவுண்ட பாத்தியா, இன்னைக்கு இவ்வளவு கவுண்டா, டெட்டு தான் நாம அப்படின்னு. ஸோ அப்படி போட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் கால் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பப்ஜி விளையாடுறது. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் எல்லாருமே அத்தனை பேர் சேர்ந்து 10 பேர் 12 பேர் சேர்ந்து பப்ஜில ஜாயின் பண்ணி விளையாடுறது, எல்லா கண்ட்ரில இருந்து சேர்ந்து விளையாடுறது. அதெல்லாம் வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் அந்த டயத்துல. அதெல்லாம் இல்லைன்னா சுத்தமா போயிருக்கும். ஏன்னா டிவி ஒண்ணு, ஒர்க், 4 செவரு அவ்வளவுதான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேசுறது, ஏன்னா சரக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இல்லைன்னா அது ரொம்ப டஃப் ஆகி வந்திருக்கும். ஸோ எவ்ரிடே நைட்டு வந்துட்டு அந்த குரூப்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்கன்னு 9 மணிக்கு போடுவாங்க. போட்டோடனே இவர் வருவாரு, குமார் வருவாரு, நானு, அப்புறம் மத்த ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து லைனா விளையாடுறது தான். அந்த அந்த நைட்டு ஒரு 2 to 3 hours வந்து நல்ல ரிலாக்ஸிங் டைம். தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தட் கெப்ட் அஸ் கோயிங், அந்த தனியா இருந்தாலுமே. ஸோ அது நல்ல ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 month வந்து எல்லாருக்குமே அன்கிளியர் தான், என்ன வருது, எப்போ திறக்கும், இப்போ முடிஞ்சிரும். இது 2வது மாசத்துக்கு அப்புறம் தான் இது இப்போ முடியாது அப்படின்றது தெரியும். அது வந்து லைட்டர் சைடு ஆஃப் இட். ஏன்னா இது இவ்வளவு நேரம் நம்ம சீரியஸ் நோட்ல பேசினதுக்கு அப்புறம் வந்து நீ அதை சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்தியாவில் விளையாட்டு இருந்த போது நம்ம ஸ்கூல் கேங் கூட எனக்கு எப்படின்னா நைட் ஷிஃப்ட். நான் இருந்த ஊருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணா, அதனால இவங்க டைமிங் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ப இவங்க அப்படின்னா எல்லா ப்ரொஃபஷன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஒரு டாக்டர், இது மாதிரி இன்னொரு ஒரு டாக்டர், அந்த மாதிரி வந்து எல்லா ஐடில ஒர்க் பண்றாங்க எல்லாருமே வந்து அந்த டே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாட் எவர் அதை முடிச்சுட்டு, இவங்களுக்குலாம் கிடையாது, பட் இவங்கலாம் வந்து கிளினிக் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நைட் வந்து ஒரு 2 to 3 hours சாலிடா பப்ஜி விளையாடுவோம். அது வந்து எனக்குலாம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது உண்மையாவே. ஏன்னா என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா வெறும் போனை வச்சு லைவா வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு விளையாடி கலாய்ச்சிக்கிட்டு போடுறா இவ்வளவு போடுற, இன்னைக்கு என்ன பண்ண சொல்லணும் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து இன்னும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இப்ப நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசணும்ல, நம்மளாமே இப்ப விளையாடணும்னா ஜாலியா இருக்கும், ரைட்? சோ அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்லயும். அதனால மறக்க முடியாது. தெரப்பி, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அது ஒரு ஜாலி. அது எல்லாமே சேர்ந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடிக்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். அது கண்டிப்பா தூங்க மாட்டோம், தூங்க வேணாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணணும். எனக்கு வந்து உண்மையாவே சொல்றேன், காலைல ஒரு 2-3 மணி வரைக்கும் எனக்கு கம்பெனி இருக்கும்டா பப்ஜில. நீங்களாம் ஆமா ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் இருப்பான், கடைசி வரைக்கும் வருவான் நம்ம ஆளு பள்ளிக்காரன். அவன் இருப்பான் கடைசி வரைக்கும். சோ அதனால அது வந்து உண்மையுமே சொல்றேன், இட் ஹெல்ப்ட் அந்த டைம்ல. சோ இப்ப நம்ம அடுத்த ஒரு ட்விஸ்ட் போட்டு நம்ம இப்படி போவோம். இல்ல இது ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப நான் நினைக்கிறேன், அப்போ வந்து வீட்லயே சரக்கு தயாரிக்கிறது பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து ஒரு மாதிரி பயங்கர ரூமரா ஃபேமஸ் ஆச்சுங்களா? நிறைய பேர் பண்ணாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கல்ல சரக்கு கிடைக்காதனால. நம்ம குமாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் பண்ணாரு. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தர் இருக்காரு, அவரும் பண்ணாரு. ஆனா கன்றாவியா இருந்தது அவர் பண்ணது. குமார் ஃப்ரெண்ட் பண்ணது நல்லா இருந்ததா சொன்னாரு, பாட்டிலா பண்ணி ஈஸ்ட் எல்லாம் வாங்கி. யாரா இப்ப பெங்களூர்ல இருக்கானே அவனா? கல்யாணம் ஆகி பெங்களூர்ல இருக்கானே அவன் தான் பெங்களூர் இல்லையா? அவன் வந்து லக்சம்பர்க் போயிட்டான்டா. இப்போ அவன் யூரோப் போறான்ல. அவனு சொல்றியா? ஓகே ஓகே. இல்ல அது அந்த காமெடிலாம் அதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போ அந்த கேம் அப்படிங்கும் போது இது ஒண்ணு. நான் ஆக்சுவலி நீ வெளில போயிருக்கும் போது இது சொன்னேன்டா பாய். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல நான் இந்தியா வரும்போது வந்து நான் ஒரு 4 ஃபுல் வச்சிருந்தேன். அதனால வந்து எனக்கு சரக்குக்கும் வந்து ஒரு 2-3 months எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது. நம்ம பிளே இருக்கான்ல, பிளே வந்துருவான் எவ்ரி வீக்கெண்ட் ஆர் எவ்ரி கப்புள் ஆஃப் டேஸ் வந்துட்டு. ஏன்னா நமக்கு எதாவது சப்ளை கிடையாதுல்ல. சோ அதனால பிளே வந்து எனக்கு நல்ல கம்பெனி கொடுப்பான். வந்துட்டு 2 பேர் பேசிட்டு போயிடுவான். அவனதான் நீ சேர்க்கவே கூடாது, அவன் தான் எல்லா இன்ஃபெக்ஷனையும் தூக்கிட்டு வருவான். அதான் அப்ப சொல்லுவேன், வேணா நான் அவனை மட்டும் சேர்க்காதடா வீட்டுக்குள்ள. எங்க எப்படின்னா கரெக்டா க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்ச உடனே 2 ஃபுல் வாங்க வச்சேன்.
அந்த 2 ஃபுல் தான் அடுத்த 3 மாசத்துக்கு. சரி நான் வந்து இந்த இது ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்றது, நல்ல இது பண்றது பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்பயாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா 2 லாட் ஓட்டி அடுத்த 3 மாசம் 4 மாசத்துக்கு நான் அதை வச்சுதான் ஓட்டினேன். இது நைட் எடி ட்ரிப்பிங் காலை போக்க. ஆமா எடி பாஸ் இன்னொரு மேட்டர்னா, எங்க நண்பன் ஒருத்தன் இருக்கான், என்னோட பின்னாடி வீட்டு அவன் நெய்பரு. அவன் குடோன்ல வாங்கி வச்சிருந்தான், ஞாபகம் இருக்கா? ஸ்டாப் பண்ணு, நான் அவன்கிட்ட போய் ஓ வாங்கினேன் அப்புறம். காட்டன் கட்னு வச்சிருக்கான் எடி பாஸ். லைக் ஓட்கா, அந்த நம்ம ஊர்ல அது பிங்காடா, அது என்ன ஓட்கா அது? எம்ஜிஎம் பிங்க் அவன் வாங்கினது. அப்ப பிராண்டியும் வாங்கி வச்சிருந்தான், ரெசல்யூட் காட்டன் எல்லாமே காட்டன் வாங்கி. வச்சிருக்கான் பாஸ். அவன் வந்து குடோன்ல அவன் வந்து டைல்ஸ் குடோனு. நான் இந்த குடோன் சொல்ல, அவனோட பிசினஸ் டைல்ஸ் இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் குடோனு. அதுல வந்து இவனோட ஆபீஸ்ல வந்து சரக்கு வந்து காட்டன் காட்டனா வாங்கி வச்சுட்டு எங்களை கூப்பிட்டு உட்காந்து அடிக்கிறான். பாத்தியா எவ்வளவு இருக்கு பாத்தியா அப்படின்னு. டேய் யாரா நீ? அப்ப என்னன்னா நிறைய இந்த அப்ப வந்து அந்த டோக்கன் சிஸ்டம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் லைக் ஃபர்ஸ்ட் 1 or 2 months தான் வந்து எக்ஸ்ட்ரீமா போச்சு. அதுக்கப்புறம் அந்த வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து ஆமா நல்லா வந்து கட்டம் கட்டி இதெல்லாம் மரம் வச்சு கட்டிட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டா வட்டம் போட்டாங்க வேலை இதுல இது கோலம். வந்து நிறைய பேர் தப்பு சொன்னாங்க. பட் வந்து நீங்க பண்ணது ஓகேதான், இல்லாமலாம் இருக்க முடியும். அவ்வளவுதான். என்னன்னா ஒரு 3 மாசம் சுத்தமா எதுவும் கிடைக்காம இருந்துச்சு, 2 மாசம் அந்த மாதிரி. அதே மாதிரி விட்டிருந்தா அதனால ஒரு அப்படியே அதாவது இன்றியமையாதது ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்க, ஆல்ரெடி ஒரு இது போயிட்டு இருக்கு. அப்போ இது இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். பட் கண்டிப்பா இருந்தே ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பயங்கரமா ஆல்கஹாலிக்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக் மூலமா தானே காசு. அது கவர்மெண்ட்டுக்கு தேவை, நமக்கு தேவையானா இல்ல. நமக்கு தேவையில்லைன்றது அது கொஸ்டின் மார்க் தான், எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, இது நான் அவனுக்கு கேக்குறேன்டா பை டைரக்டா அவங்ககிட்ட கேக்குறேன். நீ வந்து எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த டைம் வந்து கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது. அந்த டைம் வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து I'm not talking about the doctors and the administrators பத்தி பேசுறேன். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு நினைக்கிறாத? அந்த டயத்துல நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க. விஜயபாஸ்கர் இருந்தாரப்போ ஆக்சுவலி விஜயபாஸ்கர் நல்லாவே ஹேண்டில் பண்ணார். என்ன கேட்டா நல்லாவே பண்ணியிருந்தார். அது அந்த கலெக்டர்ஸ், அப்போ இருந்த கலெக்டர்ஸ், ராதாகிருஷ்ணன் வந்தாரு. ராதாகிருஷ்ணன் முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாரு. எல்லாருமே நல்லாதான் பண்ணாங்க. ஆனா எவ்ரிபடி ஹேட் a relief when ராதாகிருஷ்ணன் came in. ஏன்னா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் மெடிக்கல் இதுக்கெல்லாம் நல்லா பாப்பாரு, நல்ல இதுன்னு இருந்துச்சு. ராதாகிருஷ்ணனும் நல்லாதான் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் நல்லாதான் பண்ணாங்கன்னு தான் தோணுச்சு. அதே டைம்ல வந்து லைட்டர் நோட்ல இது போலாம். அந்த டைம்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஓடிடி எல்லாம் வந்து பூம் ஆடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2020ல தான். ஆமா, நிறைய டைம் கிடைச்சதா, அப்ப எல்லாத்தையும் பார்த்தேன். குக் வித் கோமாளி அந்த சீசன் 1 அந்த பிப்ரவரியில சீசன் 2 1 and 2 நம்ம ரெண்டுமே 2020ல வந்துச்சு. பீக் அவனுங்களுக்கு அப்பது. அந்த டைம்ல அவனுங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்ஸ்டன்டா அந்த புகழ்ல வந்து 1 million அதெல்லாம் அடிச்சான். சோ அந்த புகழ் பயங்கர இது. நான் அப்புறம் இல்லாத சீரீஸ் எல்லாம் அந்த பிக்கி பிளைண்டர்ஸ், இது என்னெல்லாம் சீரீஸ் இருந்துச்சு, வைக்கிங்ஸ், எல்லா சீரீஸையும் பார்த்து முடிச்சேன். ஏன்னா வீட்டுல தனியா உட்காந்துருக்கும் ஒண்ணுதான் வேலை, நைட் உங்களோட பப்ஜி விளையாடுறது, மீதி நேரம் பேஷண்ட் பாக்குறது. இப்படிதான் போச்சா? நைட்டு ஆன் ஷிஃப்ட்ல இருக்கும் போதே நான் ஃபுல்லா சீரீஸ் தான் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னு அதான் பண்ணிட்டு. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கும் எல்லாருமே அப்படிதான் மாறிட்டு இருந்தானுங்க. எங்களுக்கு வந்து ஒர்க் இஸ் கட் அவுட் ஃபார் அஸ். ஸோ அதனால வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல. அப்பதான் இதெல்லாம் பார்த்தேன்டா. அப்பா டார்க் ஞாபகம் இருக்கா? இவனே டார்க் அல்டிமேட் அது வெறுத்தணும். நம்மளே பேசினு இருக்கோம். எடி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஓடிடி அப்பதான் நல்லா பூம் ஆனால வந்து நல்லா நம்ம ஹிந்தி படம்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சு நினைக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே ஓடிடில ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. படம்னா இதானா? இதுக்கப்புறம் ஹிந்தி படத்தெல்லாம் பார்க்க கூட இல்ல ஹிந்தி படம்ன்றது அங்க இப்ப இந்தியானாவே வந்து சொல்ல பாலிவுட் தான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஹிந்திக்காரங்களே வந்து சவுத் இந்தியன் மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டைம்ல நல்லா வந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருது. ஜெய்மி அதுல தான் வந்தது. ஆமா ஆமா ஆமா. அந்த ரிலீஸ் ஆனது சார்பேட்டா. ஆக்சுவலி ஜெய்மி நீங்க ஃபர்ஸ்ட் சூரரை போட்டு தான் வந்துச்சு. ஏன்னா அவன் அல்டிமேட் படம் அது.
அது இட் வாஸ் சப்போஸ் டு பி ஸ்கிரீன் இன் தியேட்டர்ஸ், ஏன்னா அது ஒர்த்தான படம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனோட கரெக்ட் தான், அவன் தான் ப்ரொடியூசர், சூர்யா தான் ப்ரொடியூசர்ங்கிறதுனால அவன் வந்து கிளீனா பண்ணிட்டான். ஆனா வந்து அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால வந்து அந்த டைம்ல நிறைய வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. நீ எப்படி கொடுப்பான்? ஏன்னா இல்ல இப்போ நான் அந்த வட இந்திய மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவன் பார்த்து புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது, நான் புஷ்பா பார்த்தேன், செமையா இருக்குது. அவங்க வந்து சவுத் இந்தியன் மூவி தான் சொல்றானுங்க. நார்த் இந்தியன்ஸ்ல என்னடா உங்க மூவி வரலையாடான்னு வச்சுக்க, அவனுக்கு அப்படி பாக்குறாங்க. அவ்வளவுதான். நல்லா ஆப் ஓடிடி அப்பதான் வந்து பூம் ஆகி நல்லா ஆப் வச்சிச்சு அவனுக்கு. ஷாருக் கான், சல்மான் கான், இப்ப எவனும் நடிக்கிறது இல்ல, ஒரு மூவியும் வர்றது இல்லையே. கண்டிப்பா. ஏன்னா அது ஓடிடிங்கிறது அது தனியா டாபிக்காவே பண்ணலாம். ஏன்னா வந்து ஓடிடி வந்து இட்ஸ் எ குட் திங் தான் நான் சொல்லுவேன். இல்ல அது கோவிட் வந்து அதுக்கான விஷயங்கள் பண்ணுச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன சொல்றது, எல்லாமே வந்து ஆன்லைன்லயே கிளாஸஸ் ஆரம்பிச்சது, மீட்டிங் இன் பர்சனா. இப்போ தீசிஸ் டிஃபெண்ட் பண்ணா இன் பர்சனா இருந்து பண்றதுதான் ரொம்ப ரேரா தான். இப்ப யாரும் ஒருத்தர் வந்து கமிட்டி மெம்பர் யாரும் வர முடியாத சுச்சுவேஷன்ல தான் அவர் வந்து அங்க இருந்து வந்து ஜாயின் ஆவாரு ஆன்லைன்ல. எனக்கு என்னன்னா, இதுல நம்ம என்ன பண்ணோம்னா பார்ட் 2 ஒண்ணு பண்ணி அதுல வந்து அதேதான் இப்ப நான் யோசிச்சேன். இது ஒரு பார்ட்ல எல்லாம் முடிக்கிற விஷயமே கிடையாது. இதுல டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஐடி எம்ப்ளாயிஸ், இவங்களெல்லாம் கொண்டு வந்து நம்ம பேச உதவும் கூடிய விரைவில், கவலைப்படாதீங்க. பட் யா சொல்லுங்க அடிபாஸ், நீங்க அந்த மாதிரி. இல்ல அதுதான். அதுக்கப்புறம் அந்த டைம்ல தானே ஃபுல்லா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பூம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரம் சிட்டி டு வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே கிளாஸஸ் ஆன்லைன் வீட்ல இருந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுதான் லைக் அதை எப்படி பாத்தீங்க, லைக் ரிமோட் ஒர்க் கம்ப்ளீட்டா போனது? ஆக்சுவலா அந்த டைம்ல நான் கரெக்டா ஒர்க்குமே மாறினேன். அதனால என்னாச்சு, நான் கொஞ்சம் வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூடன்னு சொல்லி மாத்தி கொஞ்சம் போயெல்லாம் சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன் அந்த வேலைக்கு. ஸோ அதனால எனக்கு என்னாச்சு, வேலைக்கு இன்கேஸ் நான் டெய்லி போயிருந்தேன்னா நான் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து மாட்டியிருப்பேன், ஏன் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லி. பட் நான் இப்போ என்னாச்சு, என்னால வீட்டில் உட்காந்து அந்த டாஸ்க் கொடுத்தாங்கன்னா ப்ரௌஸ் பண்ணியோ யார்ட்டையோ கேட்டோன்னு முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு அது நல்லா நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னை மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறமே ஐ மீன் கரெக்ட் தான் மக்களே. அவர் யாருன்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன், அப்புறம் தனியா வந்து எனக்கு கேளுங்க. இவர் யாரு, இவர் லிங்க் என்ன, எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாருன்னு போட்டு விட்டுலாம் இவரு. சோ அதனால என்னோட லைஃப்க்கு அது ஒரு நல்ல நல்ல கேரியர்ல நல்லா இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும். டிராகன் படத்துல வர மாதிரி. நேத்து தான் அந்த படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் இன்னும் பார்க்கல, ஐபிடிவில இருக்கு, இன்னும் பார்க்கணும். ஆமா அது கரெக்ட் தான் நீ சொல்ற மாதிரி. அந்த ஆனா இங்க எப்படி இருந்ததா, இந்தியாலயும் நான் பார்த்தேன் சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படின்னா ஆபீஸ் போயிருந்தாலே வந்து வேலை கம்மியா இருந்திருக்கும். இப்ப வந்து லைக் நேரங்காலம் பார்க்காம வேலை வாங்குறானுங்க அப்படிங்கிற ஒரு கோஷ்டியும் இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு நம்ம ஊர்ல ஐடில. ஆனா இப்ப திருப்பி ட்ரெண்ட் மாறுது. 5 வருஷம் கழிச்சு எல்லாம் திருப்பி இப்ப ஹைபிரிட்க்கு மாறுறாங்க எல்லாரும். இது இப்ப மாறிட்டு வருது. பட் இங்கேயும் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஆபீஸ்லயுமே வர சொல்லிட்டாங்க. இப்ப ஹைபிரிட் தான் மேக்ஸிமம், லைக் அப்படி இல்லனா மேக்ஸிமம் ஃபிளெக்சிபிலிட்டி அவ்வளவுதான். ரிமோட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சாம் இப்பலாம். கரெக்ட். பட் ஃபுல்லி ரிமோட் கம்பெனிஸ் ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஆபீஸே இல்லங்கிற போது அவங்க அப்படியே ஃபுல்லி ரிமோட்லயே ஆரம்பிச்ச கம்பெனி வந்து நேட்டிவ் ரிமோட் மாதிரி போயிருவாங்க. ஆபீஸ் இருந்துட்டு நடுவுல இந்த கோவிட்னால ரிமோட் ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனி மேபி அவங்க திரும்பி வர சொல்றாங்க போல. கரெக்ட். ஏன்னா அது வந்து அவங்க ஆபீஸ் ஆபீஸோட ஆக்குபென்சிக்காகவே அந்த சொத்தோட வேல்யூ இருக்கான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்ல ஆக்குபென்சி இருந்துச்சுன்னா அதோட ரேட் வேற போல, அதோட ரினிவல் ரேட்டோ மார்கேஜ் ரினிவல் ரேட்டோ எதுவா இருந்தாலும் அதை பொறுத்தும் இருக்கு போல. சோ அதனாலயும் வர சொல்லியிருக்கானுங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்ல கரெக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஓன் பண்ற கம்பெனிஸ் எப்படின்னா அவங்க நிறைய வந்து செலவு பண்றானுங்க ரைட் எம்ப்ளாயிஸ்க்காக. சோ அதனால அதை வர சொல்லி. என்ன ஓம் நமசிவாயா டேய் என்னடா பண்ற? ஓம் நமச்சிவாய். சாண்டியோட ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தது இல்லையா, ஃபுல்லா வந்து பக்தி பாடல்கள் நிறைய இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜோன்ல இருக்கான்.
ஜோன்ல இருக்காரு. சாண்டி ஸ்பிரிச்சுவல் கார்னர்னு ஒரு செக்மெண்டே ஒதுக்கிடலாம் அவனுக்கு எல்லா எபிசோட்லயும். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்னர் அப்பப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. நம்ம எல்லாம் கவுண்டர் கொடுப்போம், சாண்டி அதை பத்தி பேசுவாரு. ஓகே. அதே மாதிரி வந்து எங்க வீட்லயும் நிறைய காமெடி பண்ணாங்க. என் அக்காவும் என் கூட வந்து மாட்டிக்கிட்டா, பெங்களூரு. பட் லாக்டவுன் நிறைய பேர் வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த டாபிக் வந்து கோவிடுக்கு முன்னாடிக்கும் இப்பைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதானே? இல்ல லைக் அதுதான் லைக் அந்த லாக்டவுன் ஆரம்பிச்சு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம், என்னென்னலாம் நடந்தது, நம்ம லைஃப் மாறிச்சு இடத்துல. நான் வந்து ஒரு சில எனக்கு இன்னொன்னு ஒரு ஃபேமிலி விஷயமா நீ சொன்னோன்னே எனக்கு தோணுது. இந்த அவங்க அக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஃபேமிலியோடய ஒரு சில பாண்டிங் ஆக்சுவலா எல்லாருக்கும் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. சோ வீட்ல ஆமா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனாலயோ சரி, மேபி எப்படி இருக்கோ தெரியல, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் எனக்கு நடக்கல, ஆனா இது மாதிரி நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். பிளஸ் நான் எங்க ஃபேமிலியில மத்தவங்களோட இதை நான் பார்த்தேன் நான். சோ லைக் சம்டைம்ஸ் பேட் திங்ஸ் மைட் ஹேப்பன். அந்த பேட் திங்ஸ் அப்ப உனக்கு வந்து குட் திங்ஸ் நடக்கும். எனி பேட் திங்ஸ்ல ஒரு குட் திங்ஸ் நடக்கும். ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஆமா, ஒரு கெட்டதுல நடந்ததுன்னா அதுல நல்ல விஷயத்த நம்ம தேடி பார்க்கலாம். அது நடக்கும் ஏதாவது ஒண்ணு. அது 100% கரெக்டா. ஏன்னா வந்து எக்ஸாக்டா எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மாட்டினேன். என் அக்கா வந்து எப்போதும் நான் வரும்போது வருவாளா, அவ மாட்டினா. அவ பெங்களூர் தான். சோ என்னன்னா என் அக்கா ஹஸ்பண்ட் மட்டும் பெங்களூர்ல இருந்தாங்க. இவ 2 கிட்ஸ் கூப்பிட்டு வந்திருந்தா. அது வந்து அந்த டைம்ல வந்து சோ எல்லாருமே சேர்ந்து மாட்டிக்கிட்டோம். விச் டர்ன்ட் அவுட் டு பி a blessing in disguise தான். இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு நாள் ஒன்னா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அது வந்து கண்டிப்பா நீ சொல்றது கரெக்ட். ஏன்னா அது நானும் ஃபீல் பண்ணேன். அதுலயே என்னன்னா இன்னொன்னு எனக்கு என்ன பிளெஸிங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, நான் இந்த சாப்பாடு சொன்னல, அது வந்து எங்க அம்மா மட்டும் அப்ப அந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கிறது இதெல்லாம் அந்த நீயா நானாலே பேசியிருப்பாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. எங்க வீட்லயும் நடந்தது அதே மாதிரி. எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். அப்ப எப்படி இந்தியால எப்படி வந்து இப்ப சிக்கன் இதெல்லாம் எப்படி டெலிவரி பண்ணுவாங்களா இல்ல எப்படி வாங்குவீங்க எல்லாம், லைக் நான்வெஜ் எல்லாம்? அதுதான்டா அந்த மார்னிங் அந்த 6 hours இருக்கு ரைட். ஸோ அப்போ வந்து கறிக்கடைலாம் திறந்துருக்கோம். ஸோ நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்விக்கி அந்த மாதிரி போட்டுருவோம். நாங்க அதை பத்திலாம் யோசிக்கல. லைக் இல்ல ஸ்விக்கில வந்து நான்வெஜ் சாப்பாடே சொல்றேன், ஹோட்டல் ஃபுட். நான்வெஜ் சாப்பிடணும்னா ஹோட்டல்ல இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணல. ஓகே. ஆமா, இதெல்லாம் எசென்ஷியல்ஸ் வெறும் டேக் அவுட் தான், டைனிங்கே கிடையாது. அப்படி அவுட் தான். ஏன்னா இதெல்லாம் எசென்ஷியல் சர்வீசஸ் ஆயிடுச்சு. ஃபுட்டு, மெடிசனு, வாட்டரு, இது எல்லாமே விச் இஸ் எக்ஸலண்ட். நான் உண்மையா சொல்றேன் மச்சி. நான் இங்க இருந்து கிளம்பும் போது நம்ம இருக்கிற ஊர்ல எவ்வளவு கேவலமா இந்த கிராசரி ஸ்டோர்லாம் எதுவுமே கிடைக்காம இருந்தது. டயப்பர், ஃபார்முலா எதுவுமே இல்லாம, டாய்லெட் பேப்பர் இல்லாம கஷ்டப்பட்டோம். அங்க இந்தியால உண்மையா சொன்னோம்னா அந்த பாப்புலேஷனுக்கு சூப்பரா அதெல்லாம் கிடைச்சதுடா. அது வந்து அவ்வளவு அதுதான் மேட்ரு. என்ன தெரியுமா, அதுல இருந்து அங்க அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்க நம்ம வந்து பக்கத்து ஊரை நம்பி இருக்கோம் எல்லாத்துக்கும் வாங்கி. அதனால அவன் கட் பண்ணோன்னே நமக்கு ஒண்ணுமே வராம போயிடுச்சு. இங்க அந்த ஒரு விஷயம் வந்து அங்க எனக்கு சூப்பரா தெரிஞ்சது. ஹேண்ட் சானிடைசர் இருக்கட்டும், பேசிக் விஷயங்கள் எல்லாமே கிடைச்சது. பட் அங்க என்ன பெரிய பிரச்சனைனா, அங்க காசு இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் காசு, கவர்மெண்ட் இங்க நிறைய காசு கொடுத்துச்சு. இங்க இருக்கிற ஊர்ல கவர்மெண்ட் அவ்வளவு பேருக்கு ஃப்ரீபி கொடுக்க முடியாதுல்ல. ஆனா அதுக்கு பதிலா தான் அட்லீஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவது ஓரளவுக்கு ரெடி பண்ணானுங்க. ஓரளவுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஆக்குறதுக்கு கஷ்டம் தான். ஏன்னா அது நோ ஒன் வாஸ் ப்ரிப்பேர்ட்ல இருக்கலாம். பட் அந்த விதத்துல வந்து இன்னைய வரைக்கும் இது ஒரு ஆக்சுவலா இன்னைய வரைக்கும் இது ஒரு மாதிரி இதாதான் இருக்குல்ல, நம்பவே முடியல. இது இப்படி வந்து ஊசி ஒரு சில பேருக்கு ஊசி போடுறவங்களுக்கு எல்லாம் வந்து வேக்சின் போட்டவங்களுக்கு எல்லாம் பின்னாடி என்னென்னமோ ஒரு சில விஷயங்கள் ஆயிருக்கு. ஈவன் விவேக் இருக்கல, ஆக்டர் விவேக் வந்து இறந்துட்டாருங்கிறத வந்து எங்களுக்கு முன்னாடியே அவன் சொல்லிட்டான். ஏன்னா அந்த டைம்ல ஹி வாஸ் ஆன் டியூட்டி. அந்த ஹாஸ்பிட்டல்லயும் அவன் பார்ப்பான். அவரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு 10-12 hours முன்னாடியே எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணான் குரூப்ல. இது நியூஸ் இன்னும் வெளில விடால, பட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஹி வாண்டட் டு பி an எக்ஸாம்பிள். போய் போட்டுக்கணுங்கிறத அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவர் போய் போட்டாரு.
பட் அன்பார்ச்சுனேட்லி அதோட சைடு எஃபெக்ட், ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் என்னன்னா வந்து பிளட் கிளாட். அது உண்மைதான். அது வெரி ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ்ங்கிறதுனால எல்லாமே வெளில வராத போது அன்பார்ச்சுனேட்லி இட் கேம் அவுட் டு பி a bad example. ஸோ அந்த பிளட் கிளாட்னால அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்துருப்பாரு போல. ஸோ இட்ஸ் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். பட் யா, நீ சொன்னது கரெக்ட் தான் சாண்டி. ஸோ அந்த வெரி ஃபர்ஸ்ட் அந்த வேக்சின் ட்ரையல்ஸ்லாம் வந்துச்சுல்ல, ஸோ அப்போ வந்து அன்பார்ச்சுனேட்டா இதெல்லாம் நடந்துச்சு. ஈவன் நம்ம இருக்கிற ஊர்லயே வந்து இன்னொன்னு தெரியுமாடா, அதுல ஒரு சம மேட்டர் ஒண்ணு கேள்விப்பட்டேன். இங்க வந்து நம்ம இருக்கிற ஊர்ல வந்து பர்டிகுலரா விமன் வேர் டையிங். அது தெரியுமா? தெரியாது. அப்படியா? ஓகே. அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. அத வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி ரிசர்ச்ல இருக்கவங்க தான். என்ன சொன்னாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி எனி நியூ வேக்சின் கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஹியூமன் ட்ரையல் பண்ணும்போது ஒன்லி ட்ரையல் இட் ஆன் மென். அது ஏன்னா விமனுக்கு மேல ட்ரை பண்ணோம்னா அவங்க விமனுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ ரிசல்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணுங்கிறதுக்காகனே தே ஹேவ் ஆல்வேஸ் ட்ரையல் இட் ஆன் மென்னுங்கிற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ மென்னு மேல ட்ரையல் பண்ணும்போது இது சைடு எஃபெக்டா அவங்களுக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வேக்சின் வாஸ் given to women. அந்த அவங்களுக்கு அதுக்கு டைம் இல்ல. இந்த கம்பெனி கரெக்ட் தான். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வித்தின் 2-3 வீக்ஸ்ல கொண்டு வரணும் இல்லையா மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட். கரெக்ட். பட் ஒன் திங் ஐ வாஸ் சோ ப்ரௌட் என்னன்னா, நம்ம இருக்கிற ஊர்ல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி சிட்டிசனுக்கு 4 டோஸ் வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு இவங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்களா வேக்சின். இந்தியால அது கிடையாது. ஆமா, இங்க வந்து போட்டுக்க மாட்டேன்னு சூத்தடுப்பா பேசுறேன் நான். இங்கதான் இங்க நிறைய பேர் பண்ணானுங்க தவிர, அது இல்லாம இறந்தவங்கள என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கூட படிச்சவன், டிபார்ட்மெண்ட் டாப்பர், எல்லாமே நல்ல பையன். ஊர்ல சென்னையில இறந்து போனா. அவன் இறந்து போய் 1 or 2 monthsல வேக்சின் ரிலீஸ் ஆகுது. சோ எனக்கு தெரியும் அதோட அருமை என்னன்னு. சோ அதனால அந்த வேக்சின் வந்து அது பெரிய ஒரு இதுதான். ஏன்னா வேக்சின் எனக்கு 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு கோவிடும் வந்துச்சு. பட் அது எனக்கு பெருசாவே தெரியல. அப்ப வந்து நார்மலா ஏதோ ஃபீவர் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. சோ வேக்சின் போடாம இருந்திருந்தோம்னா எனக்கு தெரியல அதுக்கு என்ன எஃபெக்ட் இருந்திருக்கும்னு. பட் சில பேருக்கு என்ன சொல்றாங்க, கோவிட் வந்து போனவங்களுக்குமே வந்து முன்னாடி மாதிரி இல்ல லங் கெப்பாசிட்டிங்கிறது கூட சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேக்சுவல் எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அது வந்துட்டு போனவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்குன்றாங்க இல்லையா? ஐ மீன் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்திருக்கும்ன்ற மாதிரி. இம்யூனிட்டி வந்திருக்கும்டா. பட் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பெர்மனன்ட் டேமேஜ் ஆயிருக்கு சில பேருக்குலாம் லங்ஸ்ல. அப்படி. சோ லங் கெப்பாசிட்டி வந்து கம்மியான மாதிரியா இருக்கான் கோவிட் வந்து. நிறைய ஸ்மோக் பண்றவங்களுக்கு பிரச்சனை வருமோ? டெய்லி ஸ்மோக்கருக்கு மேபி அது சும்மாவே பிரச்சனை தான். சும்மாவே ஒரு இருக்கிறதுல ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அதோட சாதா கொக்கோலா, வெறும் சாதா கொக்கோலாவையும் சிகரெட்டையும் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, இந்த வைராலஜி இந்த மாதிரி இதுல சம்திங். அதுல ஹெட் ரிசர்ச்சர்ஸ்டா இருக்காங்க. அங்க வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்த போது, அவங்க அந்த கோவிட் முடிஞ்ச டைம்ல போனோம். நாங்க ஒரு 2022 அந்த டைம்ல போனோம். அப்ப அவங்க சொன்னாங்க, அதை பத்தி வேணாம், அதை பத்தி கேட்காத. அவங்களுக்கு ஏதோ சில விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த கோவிட பத்தி, இந்த வேக்சினேஷனை பத்தி. போடாம இருந்தீங்கன்னா ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. போட்டுக்கிட்டனாலும் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, ஃப்ரீயா விடு அப்படின்ட்டாங்க. இதே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. பெருசா சொல்லல. பொண்ணுக்கு குழந்தைங்களுக்கு போடாம அப்ப வளர்ந்தது. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் அவங்க குழந்தைங்க தானே, சோ அவங்களுக்கு போடவே இல்லை. ஸோ விச் இஸ் குட். அண்டர் 4-5 years போட தேவையில்லைன்றது கூட ஒரு பெட்டர் தான். அவங்க குழந்தைங்க கிடையாது. ஆமா, குழந்தைக்கு தான் என்ன சொன்னாங்க, குழந்தைக்கு போடலன்னு விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏன்னுலாம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலுக்கு அவங்களோட ப்ரொஃபஷனலை பத்தியே அவங்க இதாக சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால அதே மாதிரி இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கடா. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை சுத்தி இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாருமே வேக்சினேட்டடா இருந்தா நீ போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வராதுனால உனக்கும் வராதுங்க, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனா குமார் என்னன்னா,
அந்த பீரியட்ல பெரிய லேர்னிங் எனக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? ம். நார்மலா நான் மாசம் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். 2019 வரைக்கும். சம்பாதிச்சு முடிச்சு ஓரளவுக்கு சேவிங்ஸ் போவும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னே தெரியாது. அடுத்த மாசம் எல்லாம் காலியாயிடும். இஎம்ஐக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டோமா? இஎம்ஐ எல்லாம் இருக்கான்றத பார்ப்போம். ஏன் இந்த கோவிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிமிட்டட் சம்பாத்தியம் தான். ம். சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். அந்த டயத்துலயும் நான் மார்ட்கேஜ் கொடுக்க வேணாம்னு மார்ட்கேஜ்ன்றேன் மொரட்டோரியம் கொடுக்க வேண்டாம்னு பிளான் பண்ணேன். அப்போ மொரட்டோரியம்னு கொடுத்தாங்க. இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டாம் 6 மந்த்ஸுக்குன்னு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தள்ளிடுவோம், இஎம்ஐ கட்டிடுவோம் அப்படின்னு. ஸோ இஎம்ஐக்கு எடுத்து வைக்கணும், சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும், ஃபேமிலிக்கு தேவைக்கு எடுத்து வைக்கணும். வீட்டுக்கு வேலைக்கு வரலனாலும் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இவ்வளவுதான் செலவு. இதுவே மீட் பண்ண முடியுமா, எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்விக்கி கட்டாச்சு, வெளியில சுத்துறது கட்டாச்சு, வேஸ்டா சாப்பிடுறது கட்டாச்சு. ஒரு ஒரு ஃபைனான்சியல் டீடாக்ஸ் அட் த சேம் டைம் ஒரு பாடியிலயும் ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் மாதிரி. அப்ப சரக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஒரு 3 மாசத்துல பார்த்தேன்னா இதெல்லாம் போக எனக்கு காசு நின்றுச்சு. இவ்வளவுக்கும் லிமிட்டட் சம்பாதியத்துல. அப்போ நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிச்சா அது எனக்கு ஒரு லேர்னிங் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாம செலவு பண்றதே இல்லை. ஸ்விக்கி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் என்னைக்காவது நான்வெஜ் சாப்பிடுறோம்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு மட்டும் பண்றது. மத்த நாள்லாம் ஆர்டரே பண்ணாம நார்மலா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஒரு 6 மந்த்ஸ் அப்படி இருந்ததுலயே அவ்வளவு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. நார்மலான இடத்துல நல்லா சம்பாதிச்சு சேவ் பண்ண முடியாது. அதாவது நார்மல் நம்ம போடுற அந்த சேவிங்ஸ் அது இல்லாம தனியா கையில நமக்கு எதுவும் நிக்காது, எல்லாமே காலியாயிடும். பார்த்தா இந்த மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு காசு கையில நிக்குது. அப்போ என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் வேஸ்டா நாம அப்படின்ட்டு. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு லேர்னிங் தானே. ஸோ அந்த லைட்டர் சைட்ல பார்த்தோன்னா இது ஒரு அதான் அதனாலதான் இந்த COVID-19 அந்த லாக்டவுன் லைஃப் சேஞ்சிங் தான் எல்லாருக்குமே. இல்ல அப்புறம் இது ஒரு விஷயம் இல்ல, லைக் எல்லாமே வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது எல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி அப்புறம் வீட்டுக்குள்ளே கரெக்ட். அப்போ அமேசான் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா வெளியே வச்சுட்டு லைக் இதெல்லாம் நடந்துச்சு எங்க வீட்லயும். கரெக்ட் 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 எல்லாமே நடந்துச்சு. கரெக்ட். அதே மாதிரி பாய் சொன்னால. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாய்க்கெல்லாம் எப்படின்னா இந்தியால இருந்தோம்னா நாங்க இந்த மாதிரி வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாதான் எங்களுக்குலாம் நான்வெஜ். எங்களுக்குலாம் வீட்டுல கிடைக்காது. ஸோ அதனாலேயே நான் அதெல்லாம் கொஞ்சமே படல. லைக் இந்த சண்டே ஆச்சுன்னா போதும் கை எனக்கெல்லாம் நடுங்கும். லைக் என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப நம்ம வெளில இருக்கிறதுனால நமக்கு டெய்லியுமே நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். பட் அங்க இந்தியா எனக்கு நான்வெஜ் வேணும்னு எவ்ரிடே வேணும்னு இல்லை. பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில இருக்கும்போது எப்படிடா நமக்கு பக்கத்துல புகாரி இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறது. அதனால ஃபுட்டு விஷயத்துல கண்டிப்பா கூச்சமே கிடையாது. அதே மாதிரி அடுத்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இவ்வளவு லாக்டவுன்ல பேசும்போது கல்யாணம் நான் கண் கூட பாத்திருக்கேன். கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு லாக்டவுன்லன்னு நீங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். பட் ஆனா நான் பார்த்த டயத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்துச்சு. எடிஜி சொன்ன மாதிரி எனக்கு ஃபியூனரல் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எடிஜியோட யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அங்க இருந்து வீடியோ கால்ல எங்க தாத்தா அப்போ இறந்துட்டாரு. 95 இயர்ஸ் ஓல்டு. அவ்வளவு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் வேற, ஒருத்தர் பார்க்க வர முடியல. 10 பேர் தான் வர முடிஞ்சது வீட்டுக்கு. அது கிரேட் டிஃபிகல்ட்டி. அவருக்கு போடுறதுக்கு மாலை வாங்குறதுக்கு மாலை கடை கிடையாது, மாலை வாங்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஹோல் ஸ்ட்ரீட் சைலண்ட். ஹோல் ஒரு 10 பேர் மட்டும் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்த மாதிரிதான் இருந்துச்சு. அது அந்த சாவுக்கு வேண்டிய விஷயம் வாங்குறது கூட இப்போ அதுக்கப்புறம் ஏதோ புடவை வாங்கிட்டு வரணும், இவங்களோட எங்க பாட்டியோட தம்பி அந்த மாதிரிலாம் ஏதோ கஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வாங்குறதுக்கு கடை கிடையாது, எதுக்குமே கடை கிடையாது. இது அந்த கஸ்டம்ஸோட ப்ராப்பரா அந்த சாவை எடுக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. கஸ்டம்ஸ் எல்லாம் பெருசா ஃபாலோ பண்ணலாம். அந்த நேரத்துல ப்ராப்பரா அட்லீஸ்ட் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுது. எதுவும் எந்த ஃபெசிலிட்டியும் அப்போ, அதாவது ஃபெசிலிட்டினா கஸ்டம்ஸ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இல்ல, மத்தபடி கிரிமேஷன் கரெக்டா இருந்துச்சு. முடிச்சுட்டு கடல்ல போய் கரைக்கணும்னு வாங்க, அதுக்கு பாஸ் போடணும். இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அஸ்தி எடுத்துட்டு போய் நான் கடல்ல கரைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ் போட்டாதான், அந்த பாஸ் எடுத்துட்டு தான் நான் ரோட்ல டிராவல் பண்ண முடியும்.
இந்த ரீசன் சொல்லி நான் எரிச்சிட்டு இதை வச்சுட்டு பாஸ்க்கு அப்ளை பண்றேன். வருது பாஸ் வரவே இல்லை. அப்புறம் போகடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா நிறுத்தினா பாத்துக்கலாம் போய் அதுக்கப்புறம் போய் அஸ்தி. இன்னொன்னு நான் டாக்டர்ன்றதுனால ஸ்டப்ஸ் போட்டு கிளம்பிட்டேன். எப்படினாலும் எவனாலும் பிடிச்சானா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அஸ்தியை கரைச்சிட்டு. ஆனா யாரும் நிறுத்தல. ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு கல்யாணம் நடந்தது. எங்கள் அம்மாவோட கசினோட பையன். பையன் வீடு வந்து பாம்பே, பொண்ணு வந்து சென்னை. இந்த என்கேஜ்மெண்ட் வந்து இந்த நெய்வேலி பக்கம் நடக்குது. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 வீட்டுக்காரங்களும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண டைமில் வந்து லாக்டவுன் போட்டு எல்லோரும் லாக்டவுனில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் யூஸ் பண்ணி எல்லோரும் ஒரே ஊரில் மாட்டினதுனால எல்லாமே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து கையோட கல்யாணத்தையும் வந்து டக்குடு பண்ணிவிட்டு அதோட எல்லோரும் கிளம்பிட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து அந்த பாஸ் கீஸ்லாம் வந்துச்சா. ஸோ அதை வாங்கிட்டு வந்த கையோட வந்து இட்ஸ் ஒரு அதில் தீமையிலும் ஒரு நன்மை மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மாதிரி இருந்தது எங்களுக்குலாம். அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சானோ. ஸோ அது ஒன்று நடந்தது. அதே மாதிரி அந்த அதர் சைடு கல்யாணம் அதுவும் நான் கண் கூட பார்த்தேன். என்னோட கசின் கல்யாணம் நடந்துச்சுரா. எப்படின்னா வந்து பொண்ணு அண்ட் மாப்பிள்ள 2 பேருமே யூஎஸ். ஓகேவா, லவ் மேரேஜ். ஸோ அவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் நான் இந்தியாவில் வந்த டைம்ல தான் அவங்களும் வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால வர முடிஞ்சது. அவங்களும் எக்ஸ்பெக்ட் போடுவாங்க. வந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களும் மாட்டிக்கிட்டு கல்யாணம் பயங்கர கிராண்டா தான் யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஒன்னும் இல்ல, சல்ப் எடுக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ லிட்ரலி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, பையனோட வீடு வந்து ஈசிஆர்ல ஒரு அபார்ட்மெண்ட். ஈசிஆர் சைட்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட். அப்படியே அபார்ட்மெண்ட் கீழே வந்து அந்த கராஜ் இருக்கும்ல, பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கிங், அங்கேயே வந்து லைட்டா ஷாமியானா மாதிரி போட்டு கடைசியில் அங்கதான் நடக்க முடிஞ்சது மாதிரி. அதுக்கு வந்து கலெக்டர் பர்மிஷன் தேவைப்பட்டது. அதை அப்ளை பண்ணி வாங்கி 10 பேர் தான், வெறும் 10 பேரு, இன்க்ளூடிங் அந்த கேமராமேனா வாட் எவர். ஸோ பொண்ணு மாப்பிள்ள, அப்பா அம்மா சிப்ளிங் வாட் எவர் இருந்திருந்தா சிப்ளிங், அது தவிர வந்து ஒரு 2-3 பேர், அவ்வளவுதான். இது வந்து லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் எனக்கு பார்த்தேன் அதெல்லாம் லைவா. நான் தான் போல, எனக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த டயத்துல கல்யாணம் பண்ணவங்க இவங்க நான் ஃபைனான்சியல் டீடாக்ஸ் ஆசை இருந்திருக்கலாம் நிறைய, கல்யாணம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு. அதெல்லாம் ஆமா அதெல்லாம் எவ்வளவு சேவிங்ஸ் இல்ல. சென்னையில அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்தது 10 லட்சமாவது மிச்சம். லைக் மண்டப செலவு, சாப்பாடு, பத்திரிக்கை, 10 லட்சம் கம்மி. என்ன பேசுற, 10 லட்சம் எல்லாம் கம்மி, 30 லட்சம் சேவிங்ஸ் ஈஸி. அதான் சொல்றேன். அதுல வந்து நவ் தேர் லிவிங் ஹாப்பிலி. இப்ப யூஎஸ் செட்டில் ஆகி குழந்தைங்க அப்படின்னு இருக்காங்க. பட் அந்த டைம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் மீட்டிங் இருந்திருக்கும்ல, அது அப்படி இல்ல. வெரி வேலிட். ஏன்னா வந்து ஆஃப்டர் தட் பட் அந்த மாதிரி நிறைய கதைகள் ஆக்சுவலி வந்து இப்போ நம்மளே நிறைய பேர் கேட்டிருப்போம். ஒருத்தர் அந்த டைம்ல 2020-21 நடந்த கல்யாணங்கள். இப்ப இன்னொரு கசினுக்கு வந்து அப்படிதான் நடந்துச்சு. அப்போ அவ கல்யாணம் தான் எப்படின்னா வந்து லேட் 2020 அந்த ஏர்லி 2021 அப்படி நடந்ததுனால வந்து அப்பெல்லாம் வந்து ஓகே எப்படின்னா வந்து ஒரு 50 to 75 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் பெட்டர். 10 பேருங்க, 50-75 பேருங்க வந்து அஃபெக்ட் ஆச்சு. பட் ஓவராலா வந்து அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த செகண்ட் வேவ்ல வந்து என் கூட படிச்ச பையன் இறந்துட்டான்டா. லைக் யூஜி என் கூட படிச்ச பையன் வந்து எனக்கு அதுக்கு சொல்லி அவன், ஏன்னா என் காலேஜ் டாப்பர் அவன், பேரு அவன் வந்து ஜெம் வந்து எப்படின்னா யாருக்கு என்ன ஆட்டிடியூடே இல்ல மச்சி, ஆட்டிடியூட் கிடையாது, முன்னாடி யாருக்கு என்ன கேட்டாலும் சொல்லி தருவான். அந்த மாதிரி ஒரு பையன், ஒண்ணு யோசிக்கலாம் மாட்டான். அந்த நல்ல லைஃப்ல சூப்பரா செட் ஆயிருந்தான். Was married, he had a baby girl.
என்னன்னா அந்த செகண்ட் வேவ் வந்துச்சுல அதுதான்டா காவு வாங்குச்சு. செகண்ட் வேவ் உனக்கே தெரியும், செகண்ட் வேவ் செம்மையா காவு வாங்குச்சு நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சது. அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சிங்கிள் கிட், அப்பா அம்மா 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. இவன் பெங்களூர்ல இருந்தா, அப்பா அம்மா சென்னையில இருந்தாங்க. வந்து அவன் வந்து இவனை பாத்துக்கிற மாதிரி ஆகி, அவங்கள போயிட்டு வந்து அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அந்த ஜோஷ்ல வந்து இவனுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிறது இவனுக்கு தெரியல. அது அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் கழிச்சு அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும் போது வந்து இட் வாஸ் ஆல்ரெடி அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய் வித்தின் த நெக்ஸ்ட் 1 வீக் மச்சி காலி. எனக்கு வந்து என்னால இன்னும் டைஜஸ்டே பண்ண முடியல. அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்டிங். நீங்க எடி பாஸ் நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு நீங்க முன்னாடி யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ற டீச்சரோட நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லுங்க அந்த கதையை, நீங்க சொல்லுங்க நீங்க ஆக்சுவலி. ஸோ அவங்களுடைய வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அண்ணனும் 2 பேரும் சைமல்டேனியஸா இன்ஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேம் டேவே. அது என்ன சொல்றது, அது வந்து எப்படி அது அவங்க எப்படி எடுத்துக்கினாங்கன்னு தெரியல. என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என் ஒய்ஃப்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றது? ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க பையன் கொஞ்சம் நல்லா பல்கா இருப்பாரு. அவங்க அம்மா வந்து ஓகே தான். ஸோ அவங்களுக்கு ஏதோ இருந்ததா என்னன்னு தெரியல, சுகர்ஸ் மற்ற எதாவது தெரியல, டயபிட்டிஸ் எதனா இருந்ததுன்னு தெரியல. சேம் டேல. ஸோ அதெல்லாம் எப்படிதான் பண்றதுன்னு தெரியல. என்னெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஐயோ அப்படிதான் யோசிச்சேன். எங்க வீட்டுல வந்து ஒரு லாஸ் இருந்தது. எங்க அத்தை வந்து இறந்தாங்க சொல்றேன். ஃபேமிலியில அது சேம் டேலே வந்து அப்படி இறக்குறதுன்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க முடியாதுங்களா. அது மாதிரி இந்த இதை நிறைய பார்த்திருப்போம். அந்த செலிபிரிட்டிஸ், இந்த கேவி ஆனந்த் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் இறந்து அவரோட இறுதி சடங்கு அந்த அந்த பாடி கொண்டு வந்து காமிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். லைக் அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க போல, அவங்க பாக்குறாங்க, பக்கத்துல கூட வரல, தள்ளி நின்று அந்த வேன்லயே வச்சு காட்டிட்டு லைட்டா ஃபேஸ் மட்டும் காமிச்சு போயிட்டே இருந்தாங்க. எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும் போது. யாரு இந்த மனுஷன், இவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு இந்த ஒரு எண்டிங்கா? அது மாதிரி அவங்க இருந்திருக்கும். இல்ல லிட்டரல் அப்படிதான் இருந்திருக்கும்ல எல்லாருக்குமே. இப்போ என்ன சொல்றது, நார்மலா செய்ய வேண்டிய எந்த கஷ்டமும் எதுவுமே பண்ண முடியாம போச்சு இல்ல. நார்மலா ஸோ எங்க அத்தையும் அப்படிதான் வந்தாங்க. லைக் என்ன சொல்றது, ஆக்சுவலி வந்து வீட்டுக்கிட்டே வரக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல. அது வந்து நாங்க வந்து பேசி இருந்தா வீட்டுக்கு எடுத்து சும்மா ஃபார்மாலிட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டு அப்படியே புதைச்சிட்டாங்க. இல்ல அந்த டைம்ல வந்து சில இந்தியாலயே வந்து நம்ம இருந்த ஊர்லாம் வந்து பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். பட் சில இடத்துலலாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. பட் அதே சமயத்துல நம்ம இருந்த ஊர் டிவாஸ், we are all lucky. அந்த டைம்ல இங்க இருந்தவங்க, நான் இல்ல, பட் ஸ்டில் அங்க அந்த டைம்ல இங்க இருந்தவங்க வந்து வெரி லக்கி. அவங்கலாம் வந்து ஏன்னா வந்து இது ஏன் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பை இந்த கிறுக்கு டேஷுங்க ஆன்டி வேக்சர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட புடிச்சுக்கிட்டு வேக்சின் நான் போட்டுக்க மாட்டேன், இட் இஸ் மை ரைட், நீ வந்து என் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவ, எனக்கு என்ன தெரியும், தே ஆர் இன்ஜெக்டிங் எ சிப் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் மாதிரியே பேசுவானுங்க. இல்ல இங்க எல்லா ஊர்லயும் அது இருந்தானுங்கடா. இங்க நம்ம ஊர்லயும் இருந்தானுங்க. கோவிட்ல செத்தவங்களோட கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்ல செத்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா கோவிட் வந்து மேஜர் கிளாட் பண்ணதும் நிறைய. ஸோ வேக்சின் லிட்டரலி அதானே பண்ணுது, லைட்டர் ஃபார்ம் ஆஃப் இதுதானே அது, லைவ் வேக்சின் தானே அது. லைவ் வேக்சின்றதுனால அதே எஃபெக்ட்ஸ் தான் இருந்திருக்கும். வந்துதான் அவரும் செத்துருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட், அது வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி அது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கண்ணு போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸுக்கு தானே கொடுத்தாங்க, இங்க பப்ளிக் வர்றதுக்கு 1.5 வருஷம். இல்ல அது பிரேக் போட்ட வேக்சின் வந்து இங்க இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸோ 2 கேஸோ வந்துச்சு. ஒரு கேஸோ 2 கேஸோ வந்துச்சு. அப்புறம் அந்த வேக்சின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட். இதுக்கப்புறம் ஃபைசர். இப்ப அந்த ஃபைசர் இருக்குல்ல, உங்க ஊர்ல எல்லாம் இன்னுமே கோவிட் வேக்சின் போட்டு இருக்காங்களாமே. அது ஆப்ஷன். பட் நான் வந்து 2 டோஸ் தான் போட்டேன். எங்க சித்தி வந்திருக்கும் போது சொல்றாங்க, நேத்து
இப்போ ரீசெண்டா புதுசா வந்து கோவிட் வேக்சின் அந்த ஃப்ளூ வேக்சின் எல்லாம் சேர்த்து எல்லா ஸ்டேஷனும் புதுசா போட்டு இன்னும் எங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் போச்சே காமன் கோல்டு மாதிரி. ஏன்னா இல்ல நீங்க அதுதான் இப்ப ஃப்ளூக்கேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட். ஃப்ளூ வேக்சின் இங்க ரொம்ப காமன் தான் அந்த வின்டர் டைம் போறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி எனக்கு என்ன சொல்லுங்க ஐடி பாஸ். பேசுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல நான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு என்னன்னா இந்த 2 கோவிட் வேக்சின் முடிச்ச அப்புறம் எனக்கு கோவிடும் வந்துருச்சு. எனக்கு எடி பாஸ்ல ஒரே டைம்ல வந்துச்சு. நாங்க எல்லாம் ஒரே டைம்ல இந்தியால இருந்தோம். அப்பயும் 2021 ஞாபகம் இருக்கா? நமக்கு எப்போ வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அதாவது நாங்கெல்லாம் வந்து வெறுத்து போய் பசங்க சரி ஓகே இவ்வளவு நாள் ஆச்சு, 3rd வேவ் கிட்ட வந்துட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் வேற கிளம்ப போறார் குமார், நம்ம ஒரு ட்ரிப் போவோம்னு சொல்லி ஒரு பீச் ஹவுஸ் எடுத்து எல்லாரும் பார்ட்டி பண்ணி அன்னைக்கு ஒருத்தருக்கு மட்டும் கோல்டு இருந்துச்சு. பட் இட் சொல்லி நார்மல் கோல்டுன்னு சொல்லிட்டு போட்டு அவங்களும் ரம்மடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஃபர்ஸ்ட் குமார் வீட்டுல இருந்து குமாருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஐ எம் பாசிட்டிவ் ஃபார் கோவிட், எல்லாரும் பாத்துக்கோங்க. எல்லாரும் எனக்கு இல்ல லைனா எல்லாருக்கும் அடிச்சுது. அதாவது 3 சைக்கிள்ல 3 வேவ்ல தப்பிச்சு கடைசியில போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து. ஆனா என்னன்னா அந்த 3rd வேவ்ல வந்து ரொம்ப லைட்டரா இருந்துச்சு. இருக்கா இல்லையா இருக்கா இல்லையானே தெரியல. அதாவது ஒண்ணுமே தெரியல. அது அதுவும் எனக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபுல் நெகட்டிவ் தான். எனக்கு இது டெக்னிக்கலி டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் கோவிட் வந்ததே இல்லை. சிம்டம்ஸ் வச்சு மேபி நடுவுல வந்திருக்கலாம், லைட்டர் வெர்ஷன் வந்திருக்கலாம் தெரியல. ஆனா அப்ப டெஸ்ட் பண்ணும்போது நான் நெகட்டிவ். ஸோ மத்தபடி ஃபேமிலியில எல்லாருக்கும் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துச்சு. ஃபன்னி இன்சிடென்ட் தான் அது. இல்ல நானும் என்ன பண்ணேன் ஆக்சுவலா 2021 வந்து நான் ஒரு ட்ரிப் போயிட்டோம் எங்க ஒய்ஃப் ஃபேமிலியோட சேர்ந்து ஏற்காடு. ஏற்காடுல போயிட்டு இது மேல அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து அதேதான் எங்க ஒய்ஃபோட அண்ணன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இங்க உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு. எல்லாம் ஒன்னாதான் போனோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கா தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது எங்கெங்கயோ வலிக்குது, எதுக்கு வலிக்குதுன்னு தெரியல. நான் பென்ட்ரைல் வாங்கி குடிக்கிறேன், அது குடிக்கிறேன், இது பண்றேன். ஒரு மாதிரி அதுவே செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி கிளம்பி வரணும், டிக்கெட்டுக்கு புக் பண்ணணும் 2022 ஜனவரியில. சரி ஓகே, அதுக்கு வந்து நான் டெஸ்ட் நெகட்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கணும்னு போய் டெஸ்ட் பண்ணா பாசிட்டிவ் காமிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஒய்ஃப் ஐசோலேட் பண்றாங்க எங்க வீட்டுல. அதுக்கு முன்னாடி எல்லாமே மிங்கிள் ஆயின்னு எல்லாமே ஒன்னா சுத்திட்டு தான் இருந்தோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து நாங்க ஐசோலேட் பண்ணி ரூம்லயே இருந்து சாப்பிட்டு டெய்லி 2-4 முட்டை வரும். பயங்கரமா இருந்தது சாப்பாடு. சாரி அந்த டைம்ல வந்து சொல்ல மாட்டேன். அந்த டைம்ல நான் எனக்கும் பாசிட்டிவ், பாஸுக்கு பாசிட்டிவ், 2 பேரும் போன் பண்ணி பேசிட்டு போயிட்டே பாஸ் உங்களுக்கு பாசிட்டிவா, ஓகே. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா லைக் ஆரம்பிச்சது என் பொண்ணு கிட்ட இருந்து ஆரம்பிச்சு, அடுத்து என் ஒய்ஃப், அடுத்து நானு, அப்புறம் எங்க அம்மா. எப்படின்னா அதே மாதிரி அதே ரூம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என் ஒய்ஃப் என் பொண்ணு ஆரம்பிச்சோம். அப்புறம் என் ஒய்ஃபும் பொண்ணு கீழே போயிட்டாங்க. அடுத்த பேஷண்ட் எங்க அம்மா வந்து அட்மிட் ஆனாங்க மாடியில. அப்புறம் நானும் எங்க அம்மாவும், அப்புறம் நான் கீழே போயிட்டேன். அந்த டைமிங் தானே அந்த 14 days நைட்டு நான் கீழே போயிட்டு எங்க அம்மா மட்டும் மாடியில இருந்து. ஆனா அதெல்லாம் வந்து அந்த டைம் டிராவல் ட்ரிப்பே மாறி கேன்சல் ஆகி மொத்த எனக்கு பைனான்சியல் லாஸும் ஜாஸ்திரா பாய். அந்த டைம்ல வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் லாஸ். எனக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு திருப்பி வராம அது நிறைய அந்த டைம்ல அனுபவிச்சு. ஆனா உண்மையாவே வந்து நம்ம லைஃபே வந்து அது ரீதிங்க் பண்ண வச்சிருக்கோம்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த என்னோட லைஃப் டைம்ல எனக்கு அப்படிதான். என்னோட லைஃப் டைம்ல நம்ம எல்லாம் பார்த்த அவன் 80 வயசு வாழ்ந்தவனே இல்லடா இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லையா. நம்ம பார்த்ததுல பிக்கெஸ்ட் இதுதான். இதுக்கு மேல எது வந்தாலும் எனக்கு வந்து அவ்வளவு சர்ப்ரைசிங்கா தெரியாது. ஏன்னா உலகமே ஸ்டாப் ஆச்சுடா. அது என்னால மறக்கவே முடியாது. அந்த டைம்ல எல்லாம் எப்பா சென்னை நான் அப்படி பார்த்ததே இல்லடா. நான் லிட்ரலி நான் அப்பவே வந்து இல்ல என் வீட்டுல இருந்து என் மாமனார் லைக் என் ஒய்ஃப் இருக்குவாங்கல்ல மாமனார் வீட்டுல, அவங்களை கூப்பிட்டு வரதுக்கு இல்ல அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு போவேன். எப்படி போவேன்னா நமக்கு அந்த சேனல் ஜே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடியோட சேனல் ஒண்ணு இருக்கு நம்ம ஊர்ல. அதுல வந்து அவங்க சேனல் கார் இருக்கு, சேனல் வண்டியோட டிரைவர் ஒருத்தர் வந்து கான்டாக்ட் கிடைச்சது. அவர் வந்து சைட் பிசினஸ் மாதிரி
ஏன்னா சிஎம்மோட நியூஸ் சேனல் எவன் நிறுத்துவான், அது மீடியா வேற. சோ அதுல வந்து அவரு டாக்ஸி மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாப்ல, இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் இங்க இருந்து குருவி மாதிரி இங்க இருந்து அங்க கொண்டு போய் விடுறத அவரை பிடிச்சு. சோ அப்படிதான் வந்து வேற என்ன பண்றீங்க, போயே ஆகணும். சோ அப்படி போகும்போதுடா லிட்டரலி அந்த ஜிஎஸ்டி ரோடு அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், எனக்கு உப்பா எவ்வளவு தடவை வருது, சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சு உனக்காக எல்லாமே. புரியுது. லிட்டரலி நம்ம படத்துல பாப்போம்ல ஜாம்பி மூவில அப்படியே இருந்ததுடா எனக்கு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னவே வாஸ் ஃபார்ச்சுனேட், அதெல்லாம் வந்து லைஃப்ல ஒரு டைம் பாத்துட்டேன். பட் ஆனா அந்த டைம்ல எல்லாம் யார் தெரியுமா ரொம்ப பாவம், அந்த டீனேஜ் பருவத்துல அந்த போய் ஜாலியா அந்த பிரைம் டைம் என்ஜாய் நம்ம வந்து இப்ப 10th படிக்கும் போது 12th படிக்கும் போதும் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, சம்மர் இத பத்தி பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, இங்க் அடிப்போம் அதை அடிப்போம்ட்டு. அது நம்ம அவ்வளவு லிபரலா அப்படி இருந்ததுனால நமக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி மைண்ட் செட், உலகத்தை பாக்குறது ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அவங்களுக்கு இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த டைம்ல முடிச்சிருப்பாங்க பத்தியா 12th இல்ல இல்ல இவனு 12th ஆல் பாஸ் போட்டாங்க. அப்புறம் காலேஜ் அவங்க வந்து காலேஜ் போகும்போதும் இந்த மாதிரி ஆல் பாஸ் ஆனவங்களா இருக்கானுங்க. அப்போ காலேஜ் ஒரு பர்டிகுலர் பேட்சையே ஒரு மாதிரி இந்த பேட்ச்னு ஏதோ சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள ஹையரும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களா கார்பரேட். 20 பாஸ் சம்திங் லைக் தட். ஐ மீன் லைக் ஒழுங்கா படிக்கலன்னு இல்ல, இந்த சென்ஸ் ஆஃப் தே அவங்களுக்குள்ளார நிறைய ஸ்கில்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அகாடமிக் மட்டும் இல்ல இதுல, இட்ஸ் கோயிங் அவுட், சோஷியல் ஸ்கில் அண்ட் லைக் நம்ம எதுக்கு இந்த லேப் இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க, தியரி செக்ஷன் வச்சிருக்காங்க, லேப் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அவங்க அந்த இதெல்லாம் ஏதோ ஒரு சில கம்பெனிஸ், நாட் எவ்ரி ஒன், ஒரு சில கம்பெனிஸ் ஹையர் பண்ணும்போது எந்த பேட்ச்னு கேக்குறாங்களாம், எந்த பேட்ச்ல பாஸ்ட் அவுட் நீங்க, அந்த மாதிரி சம்திங் லைக் தட் கேக்குறாங்க. ஆன்லைன்ல தான் பார்த்தேன், இந்த ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன். ஆனா அந்த டைம் வந்து யுஎஸ் வந்து ஒஸ்டா ஹேண்டில் பண்ணானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல செகண்ட் வேவ்ல வந்து டெட்னா அவ்வளவு டெட். யுஎஸ் எங்கேயோ தனியா போயிட்டு இருக்கும். அப்ப தலைவர் யாரு இருந்தா, ட்ரம்ப் தான் இருந்தா. நீ பெலாயில எடுத்து குடிக்கடா அப்படின்னு இருந்தா. செகண்ட் வேவ் போது பைடன் வந்தான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ஃபுல்லா ட்ரம்ப் தான். அவர் வந்து சைனா வைரஸ் தானே கூப்பிடுவாரு, நான் நம்ப மாட்டேன், அவங்க தான் பரப்பி விட்டாங்க. ஆமா சைனீஸ் வைரஸ். ஆமா இப்ப அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, இப்பவே அவன் பண்றது வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காட்டா இங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, முதல்வன் படத்துல டெய்லி ஒரு கலெக்ஷன் நியூஸ் வரும், 10 நியூஸ் 15 நியூஸ் வரும் ஒரு நாளைக்கு. கேள்விப்பட்டதுல அவங்க வேணும்னே தான் இப்படி பண்றாங்களாமா. வேணும்னே இந்த மாதிரி சும்மா அப்படியே ஒரு நியூஸ் வந்து இப்படி எல்லாமா பண்ணுவாங்கன்னு வேணும்னே ஒரு பக்கம் இப்படி நல்ல நியூஸ பரப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அவங்க சைட்ல வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க மாப்ள. அதுதான் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஏதோ இந்த அவங்களோட ஏதோ ஒரு 2025 அஜெண்டாவோ ஏதோ ஒரு புக்ல வேற அத தெளிவா போட்டிருந்தாங்க, இப்படிதான் நாங்க இப்படிதான் பண்ண போறோம். ஆமா, ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி இந்த ரிபப்ளிகன் பார்ட்டி எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து ஒரு புக் ஒன்று விட்டுருக்காங்க, ஏதோ ஒரு 2025 த ரூல் ஆர்டரோ என்னமோ சம்திங் லைக் தட். அந்த புக்ல வந்து இவங்க இப்ப என்னென்னலாம் 2வது தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் தடவை பண்ணதுல விட்டதையோ அதை வந்து தெளிவா அழகா பிளான் பண்ணி பண்றதுக்காக தான் இது. ஸோ இவன் இப்ப பண்றான்னா இந்த மாதிரி என்னென்னமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் வைப்பேன், அதை வைப்பேன், அப்படி இப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தானா. ஆனா ரியல்லா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, வேற என்னமோ பெரிய பெரிய இது நடந்துகிட்டு இருக்க மாதிரியா. இதெல்லாம் சும்மா மக்களை திசை திருப்பேன். ஆமா, அந்த தனி ஒருவன் படத்துல வர மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல இந்த கட்டிங்க்கு இந்த கட்டிங் யோசிச்சு பாத்துக்கணும் நீ, சம்திங் லைக் தட். இப்போ ஒரு கேதரிங் கோவிட் அப்ப அந்த ஒரு அபிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், ஆக்சுவலா அந்த கோவிட் அப்ப அவன் பயங்கர ஃபேமஸ் ஆனான். அந்த பையன் அவன் வந்து ரஷ்யால எல்லாம் போயிட்டு அவன் ஜோசியன் சொல்லுவான், ஜோசிஸ்டா, இந்தியா தான், கர்நாடகால இருக்கிற பையன். அவங்க வந்து அவங்க அம்மா எல்லாம் ஹோம் ஸ்கூலிங் தான் பண்றாங்க. அவனோட லைஃப் சைக்கிள் வேணா சும்மா பாரு. அவன் கோவிட் டைம்ல பயங்கரமா லைக் நல்லா டெவலப் ஆகி அபிகிரல் அப்படின்னு நினைக்கிறேன் பேரு. அவன் வந்து நல்ல இந்த மாதிரி இந்த ஜோசிஸ்டா
மீன் லைக் இந்த மாதிரி கோவிட் ஒரு பெரிய ஒரு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சி முன்னாடியே அவன் ஒரு வீடியோ போட்டான் அந்த டைம்ல. அப்பெல்லாம் வந்து ஒரு லைக் 100,000 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏதோ இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த கோவிட் முடிஞ்சு அந்த வேவ்ல ஹி இஸ் ஹேவிங் நவ் லைக் மோர் தேன் 1.7 மில்லியன் வியூவர்ஸ். ரஷ்யா போயிட்டு ரஷ்யால உள்ள நியூஸ் சேனலுக்கு பேசுறது கொள்றது. அவன் ரீசெண்டா இப்ப ஒரு 2 days முன்னாடியே அவன் ஒன்று சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு நிலநடுக்கம் லைக் ஒரு பெரிய வந்து நிலநடுக்கம் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாண சைட்ல வரப்போகுது, இல்லைன்னா இந்தியால டாப் இந்த யூபி உத்தராஞ்சல் அந்த சைடுல வரப்போகுதுன்னு போட்டிருக்காப்ல. ஒரு 3 weeks முன்னாடி கூட நிறைய பேர் சொன்னாங்க, டிசம்பர் ஒரு ஜனவரி டைம்ல எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க வந்து ஸ்ரீலங்காவே அழிய போகுது, திருப்பி இன்னொரு சுனாமி வரப்போகுது அப்படி இப்படின்னாங்க. அப்படி கடைசியா நிறைய பேர் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் வரல. பட் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. இல்ல இந்த பையன் வந்து அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். கோவிட முன்னாடி கண்டுபிடிச்சான். ஐ மீன் லைக் கோவிட் வருதுன்னு இல்ல, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாஸ் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வரப்போகுதுன்றானா எர்த்குவேக் வந்து என்ன சும்மா வந்துட்டு போகுமா இல்ல வந்துட்டு போகும் இல்ல, தேர் மைட் பி சம் ஒரு மாஸ் ஒரு பெரிய மேஜர் இது வரும். இப்ப எப்படி அந்த டைம் இந்த இது வந்துச்சு இல்ல, லாஸ் வேகஸ் ஃபயர் அது லக்கிலி அது ஒன்னும் யாருக்கும் எதுவும் ஆகல. பட் லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் போச்சு இல்ல அது மாதிரி அந்த மாதிரி ரீஜன்ல இப்போ வந்து ஒரு நிலநடுக்கம் வந்தால வருமா? இன்னொன்னு தெரியுமா, கலிபோர்னியால நார்மலாவே அடிக்கடி வரும்டா எர்த்குவேக். அந்த அதுக்கு அடியில தான் இருக்கு போல, அது நார்மல் தான் கலிபோர்னியால வருது. பட் இது வந்து இது ஒரு பயங்கரமா வருமா? இது நார்மலா வரும் தான், ஆனா இது வந்து கோவிட்க்கு அப்புறம் இப்பதான் சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம். இப்ப இன்னொரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல கோவிட் பத்தி பேசுனதுனால இப்ப நான் கடைசி 2 days முன்னாடி இது வந்ததுனால நான் வந்து அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். கண்டிப்பா. இல்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம அந்த டைம்ல இந்த மாஸ்க் போட்டுட்டு போறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தான் இல்ல எல்லாருக்கும். லைக் இந்த ஃபேஸ் மாஸ்க் எங்க போனாலும் ஃபேஸ் மாஸ்க். என் ஆபீஸ்ல தான் அப்ப என்ன ஆச்சு, நான் திரும்பி வந்தப்புறம் கொஞ்ச நாள் வர சொன்னாங்க. அதெல்லாம் பயங்கர வித்தியாசமா இருந்தது. எப்படின்னா, நீ டெஸ்க்ல உட்காரும் போது மாஸ்க் போட தேவையில்ல, நீ ஏஞ்சி யார்கிட்ட பேசினாலும் கூட ஏஞ்சா போட்டே ஆகணும். அதே மாதிரி மாஸ்க் 2-3 போடாம 2-3 டைம்லாம் மாட்டினா ஃபயர்டு. அதே மாதிரி வந்து இங்க உங்களுக்கே இங்க வந்து நீங்க ஆன்டி வேக்சிங் அந்த ஆன்டி வேக்சரா இருந்திருந்தா உங்களுக்கு வேலை போயிடும். அந்த மாதிரிலாம் பயங்கரமா ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, வேக்சின் போட்டதுக்கு ப்ரூஃப் காமிக்கணும். ஆமா, அதை அப்லோட் பண்ண சொன்னானுங்க அந்த ஹெல்த் கார்டுல இந்த ரிப்போர்ட். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இங்க நார்த் அமெரிக்கால தான் இந்த மாஸ்க் எல்லாம் ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கொரியா ஜப்பான், ஆமா இல்ல கொரியா ஜப்பான்லாம் அவங்க நார்மலாவே போட்டிருக்காங்கடா. அவங்க எல்லாம் நம்ம ஊர்ல மாஸ்க் தாடி வேற, நம்ம ஊர்ல டிஃபரெண்டா ஆரஞ்சு இருக்குல்ல, நம்ம ஊர்ல வந்து மூக்குல போடாம வாய்க்கு போடுவாங்க தாடி மாதிரி போட்டுக்கிட்டு. எதுக்கு இத போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு கடமைக்கு பேசிக்கலி அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. அதே அப்புறம் மாஸ்கே துணி மாஸ்கா மாறிச்சுல, நம்ம டிஸ்போசபிளா இருந்தோம், அப்புறம் துணியா துவைக்கிற மாதிரி துணி லைக் அந்த மாதிரி. அதெல்லாம் ஆக்சுவலி வந்து சர்ஜிக்கல் மாஸ்கே வந்து வொர்க் அவுட் ஆகாதாண்டா. அந்த N95 ஒன்னு இருக்குமே, இல்ல N95 ஓரளவுக்கு வொர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓரளவுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் வேற, N95 நீ சொல்றது வேற. N95 வந்து பயங்கர, அது வந்து மூச்சு விடவே கஷ்டம் வச்சு. நார்மலா அதை போட்டு இருக்கும் ஒரு மாதிரி லைக் வேலையும் பண்ண முடியாது. அது எசென்ஷியல்லாம் போட்டுக்கலாம். மத்தபடி பெஸ்ட் என்னன்னா ஹேண்ட். ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, உன் ஹேண்ட்ஸ் தான் மெயினா நீ கிளீனா வச்சுக்கணும். ஏன்னா நீ அதை மூஞ்சில அதுதான் ஈஸியா பரவும் அப்படின்னாங்க ஆக்சுவலி. அதனாலதான் அந்த டைம்ல அந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து ஒரு பூமிங் தான் பிசினஸ்லாம். நம்ம ஊர்ல ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் கிடைக்கும் மச்சி, கலர் கலரா இருக்கும். பிங்க் கலரு, ரெட் கலரு. அந்த யூடியூப் சேனல் நான் பாத்துட்டேன். அந்த யூடியூப் சேனல் நான் குரூப்ல போட்டிருக்கேன். அபிகை ஆனந்த் பாரு.
ஓகே பாப்போம். ஓகே, நீ இவங்கிட்ட போய் கேட்போம், நீ தான் அந்த ஜோசியக்காரனா அப்படின்னு. நம்ம என்ன ஒரு எக்ஸ்போசர் அதெல்லாம் அம்மா. பட் கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம பார்ட் 2 பண்றோம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த ஸ்கூல் அப்ப டீச் பண்ணவங்க, அந்த மாதிரி வந்து இந்த காலேஜ் பசங்க, அந்த டைம்ல வந்து காலேஜ் படிச்ச கோவிட் பேட்ச், அதே மாதிரி வந்து ஐடி எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி வந்து முடிஞ்சா யாராவது வந்து இந்த வெண்டர்ஸ் ஒரு இந்த ஷாப் ஓனர்ஸ் இவங்களை வச்சு அடுத்து பண்றோம். ஸோ நீங்களும் எல்லாம் யோசிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தான் யாராவது இருந்தீங்கன்னா இன்வைட் பண்ணுங்க, நம்ம பாட்காஸ்ட் அவங்களாம் வந்து பேசலாம். அதே மாதிரி நம்ம கேட்குற லிசனர்ஸை உங்களுக்கும் இதில் பேச இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கோம் எங்கள் ப்ரொஃபைலில், அதில் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் வந்தமைக்கு நன்றி. இதோட வந்து இந்த எபிசோட் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். சூப்பரா போச்சு. ஆக்சுவலி வந்து நிறைய கான்வர்சேஷன், இதை நான் வெளில கொண்டு வரணும்னு நினைச்ச நிறைய விஷயத்த நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப காண்டா இருந்தது பார்த்தது. ரொம்ப நன்றி. உங்களுக்கு க்ளோசிங் நோட்ஸ் இருக்கா? இல்ல, இது பார்ட் 2 எப்படியும் ஒண்ணுல இது க்ளோசிங் நோட்ஸ்னு சொன்னோன்னே எப்பயும் கன்னியூ ஆகும்ல, இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அதுல அடுத்ததுல. ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓகே டூட். ஓகே, பாய் டிஜி. நன்றி மக்களே, எங்களை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வருது, ஃபீட்பேக் வருது, ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னா இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் கூடயாவது வந்து ஷேர் பண்ண, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணால் யாருக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் எங்களுக்கு கோல் இல்லை, ஜஸ்ட் வி வாண்ட் டு கனெக்ட் வித் யூ அண்ட் என்டர்டெயின். ஸோ நன்றி, வணக்கம். see you on the next episode. டாடா. இது உங்கள் உரலும் உலக்கையும் பாட்காஸ்ட்.